நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையின எல்லா உயிரும் தலையெடுத்து தேசமுய திருத்தொண்ட தகமன் பணித்த திருவாளன் வாசமலர்மென் கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவான். தூக்குசி திருத்தொண்ட தொகுவிரி வாக்கினால் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிக்குன்றைவால் செக்கிழாரடி சென்னையிருத்தோம். எல்லாம் வல்ல பெருமான் அல்லரும் பன்னார்மொழி அம்மடர்ம திரு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய புனார் திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி உரையாசிரியர் சிவக்கமணி ஐயாவுடைய திருவடிகளை நேரில் நினைந்து அடியனுடைய ஞானாசிரியர் பிறந்தகையாருடைய திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி எழுந்தருளி இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடிகள் எல்லாம் முதற்கு வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனை செல்வர்களே, இன்று எம்பெருமான் நாவுக்கரசு பெருமானுடைய திருசரிதத்துல திலகவதி அம்மையார் திருநீர் கொடுத்து ஆட்கொண்ட நிகழ்வை பார்த்துட்டு இருக்கிறோம். நாவுக்கரசு பெருமான் முதனாக சைவத்தில் ஆட்கொள்ளப்பட்டது திருவதிகையில. நாவுக்கரசு பெருமான் அது வரைக்கும் சமணத்தில் இருந்தார். மரல் நீக்கியாராக இருக்கின்ற பொழுது ஏற்கனவே சைவ குடும்பத்தில் இருந்தவர் தான். ஆனா கொஞ்ச நாள் அவர் எல்லா சமய நூல்களையும் படித்து அதுல கொல்லாமை என்று சொல்லுவது சமணத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. சைவத்திலேயே இருக்கு, ஆனா அவருக்கு அது தெரியல. ஏன் தெரியல அப்படிங்கிறதுக்கு சேக்கிழார் பெருமான் சொல்றாரு, இறைவனுடைய திருவருள் இல்லை அப்படின்னு சொல்றாரு. நில்லா உலக இயல்பு கண்டு நிலையா வாழ்க்கை அல்லேன் என்று அறத்துறந்து சமயங்களானவற்றின் நல்லாறு தெரிந்துணர நம்பர் அருளாமையினால் கொல்லாமை மறைந்துரையும் அவன் சமயம் குறுகுவார் அப்படின்னாரு. அப்படின்னா அப்பர் சாமிகளே சைவத்திலிருந்து சமணத்துக்கு ஏன் போனார்னா இறைவனுடைய திருவருள் இல்லை அப்படிங்கிறார். அதான் நம்பர் அருளாமையினால், அதான் காரணம், ஒரே காரணம் தான். வேற எங்கேயுமே அதை சொல்றது இல்லை, அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் சொல்றாரு. ஏன் போனார் நம்ம ஒன்றும் குழப்பிட்டு இருக்கோங்கிற அவசியம் இல்லை. சேக்கிழார் பெருமானே சொல்லிடுறேன், எவ்வளவு பெரியவங்களா இருந்தாலும் கூட சைவ சமயத்துல நின்று பணி செய்யணும்னா இறைவன் திருவருள் இருக்கணும், இல்லைன்னா முடியாது. நம்பர் அருளாமையினால் கொல்லாமை மறைந்துரையும் அவன் சமயம் குறுகுவார் அப்படின்னாரு. இப்ப எப்படி மீண்டும் சமயத்துக்கு வந்தார் அப்படின்னா சாமியினுடைய திருவருள் வந்துருச்சு, அதனால வந்தார். சாமியுடைய திருவருள் எப்படி வந்ததுன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். அப்பர் சாமிகளுக்கு சோலை வடிவத்துல வந்தது. சோலையை வணங்குறார் ஒரு இடத்துல, சோலையை திருவருளாகவே கருதி வணங்குறார். அருள் பெறும் சோலையினால் ஆட்கொள்ளப்பட்ட தெருளும் அறிவில்லாத சிறுமையேன் அப்படின்னு சொல்லி அப்பதி நாயனார் புராணத்துல சொல்றார். அருள் பெறும் சோலை அப்படின்னு சொல்றார். சோலையை திருவருளாக கருதியது அந்த இடம் என்று சொல்லி சென்ற வகுப்புல நம்ம இறைவன் ஆட்கொள்ள திலகவதி அம்மையார் திருநீர் கொடுத்து ஆட்கொண்டது. அப்படியே பெருமாள் அங்கு அம்மாவுடைய திருவடியில் விழுந்து வணங்கி அப்படி வணங்குகின்ற பொழுது அம்மா என்ன செஞ்சாங்கன்னா திருநீர் அப்படி எடுத்து திருக்கையிலை குன்றுடையான் திருநீரை 5 எழுத்தை ஓதி கொடுத்தார் அப்படின்னா. திருக்கையிலை குன்றுடையான் திருநீர் 5 எழுத்தை ஓதி கொடுத்தார். திருநீரை 5 எழுத்தை ஓதி கொடுக்கணும். வாங்கி இடக்கூடியவங்களை திருநீர் 5 எழுத்து சொல்லித்தான் இடணும். சிவாய நமையன நீரணிந்தேன் தருவாய் சிவகதினி பாதிரி புலிவர் அரணை அப்படின்னு சொல்லி நமக்கு திருப்பாதிரி புலிவர் தேவாரத்தில் அப்பர் சாமிகளை சொல்றார். அப்படி திருவாளன் திருநீர் திலகவதியார் அளிப்ப பெருவாழ்வு வந்ததென பெருந்தகையார் பதிந்தேத்த அப்படின்றார். முதல்ல தம்பியை பார்த்து 40 ஆண்டுகளுக்கு கழித்து வயிற்று வழியோட தம்பியை பார்த்தாலும் கூட அக்கா என்ன செஞ்சாங்க அப்படின்னா, கற்றை வேணியர்களே காணுவது கடலடைந்தோர் பற்றருப்பார் தமைப்பணிந்து பணி செய்வீர் என பணித்தார் அப்படின்னா. ரொம்ப அருமையான இடம். தம்பி ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கிறான், சூளை உணவோட வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி எல்லாம் அக்காவுக்கு அந்த அதெல்லாம் கிடையாது. முதல்ல நீ போய் வேலை செய் அப்படின்னு சொல்லி தோண்டிய விளக்கு மாத்தையும் கையில கொடுத்து கோயில போய் வேலை செய் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. அதற்கு பிறகு அவர் சூளை நோயோடவே அந்த கோயில் முற்றத்தை பணி செய்து கொண்டே பாடுறார். பணி செய்யறார், பாடுறார். சூளை நோய் ஒரு பக்கம் வாட்டுது. அப்படி இருக்கிற பொழுதுதான் அந்த திருப்பதிகத்தை பாடுறார். அதை சென்ற வகுப்புல இது வரைக்கும் தான் நம்ம சிந்திச்சோம். 70வது பாட்டு. அது கூட நம்ம ஒரு ஏதாவது கொல்லி பண்ணிலேயே பாடி இருக்கிறார். சேக்கிழார் பெருமானும் அந்த இடத்துல பண்ண மாத்துறார். அப்படி கொல்லி பண்ணுல பாடுறார். அது வரைக்கும் மாத்தி பாடிட்டு வந்தவர். எப்படி தேவாரத்தினுடைய இசையோ அதே மாதிரியே பெரிய புராணமும் பாடப்பட்டிருக்கு. தேவாரத்தில் சொல்லுகின்ற பொழுது கூற்றாயின மாறுபில ககலீர் கொடுமை பல செய்தன நான் அறியேன் ஏற்றாயடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் கொற்றாதென்ப ஏற்றின் அகம்படியே
சுடரோடு தொடக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில விரட்டான துறை அம்மானே. இது அப்பர் சாமிகள் பாடின தேவாரம். சேக்கிழார் பெருமான் அதே பண்ணுல பாடி இருக்கிறார். இந்த இடத்துல மாத்துறார். நிற்றால் நிறைவாகிய நெனியுடன் நிறைவுன் நிறையன்பொரு சிந்தையில் நேசமிக மாற்றார் புறம் மாற்றிய வேதியரை மருளும் வினிமாயை அறுத்திடுவான் கூற்றாகினவாறு விளக்ககிலீர் என நீடிய கோதில் திருப்பதிகம் போற்றால் உலகேலின் வருந்துயரும் ஓமாரெதிர் நின்று புகன்றனால். அப்படியே அமைஞ்சிருக்கு. இது மாதிரி பல இடங்கள் இருக்கு. சேக்கிழார் பெருமான் அந்த தேவாரத்தினுடைய பணிலேயே பெரிய புராணத்தை அந்த இடத்துல வந்து மாத்துவார். இந்த மாதிரி பல இடங்கள் இருக்கு. அதுல ஒரு இடம் இந்த ஆட்கொள்ளுகின்ற பொழுதெல்லாம் அப்படிதான் வருங்க. கருத்தாட்கொண்ட புராணத்திலே இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கு. அதான் இந்த பாட்டு நாம போன வாரம் சிந்திச்சதுதான். அதாவது நீற்றால் நிறைவாகிய மேனியுடன் அப்படின்னு, திருநீற்றினால் நிறைவாகிய திருமேனியுடனே அப்பர் சாமிகள் உடம்பு புறம் திருநீர் பூசிக்கிறார். திருவாளன் திருநீர் திலகவதியார் அளிப்ப பெருவாள் வந்ததான பெருந்தகையார் பணிந்தேற்ற அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படியே பணிந்தேற்ற அங்கு உரு ஆற அணிந்து தமக்கு உற்ற இடத்துய்யும் நெறி தருவாராய் தம் முன்பு வந்தார்பின் தாம் வந்தார் என்று சொல்லி அப்படியே அம்மா கொடுத்த திருநீற்ற அப்படியே அள்ளி பூசிக்கிறார் உடம்பு பூரா. அப்படி திலகவதி அம்மையார் ஆட்கொண்டதுனால 100 ஆண்டுகள் கழித்து சுந்தரர் வரவர் உள்ள போறதில்லை, திருவதிக்குள்ள போறதில்லை. ஏன்னா அப்பர் சாமிகளை முதலாக ஆட்கொண்டு அவர் தன்னுடைய திருக்கரத்தினால் உளவாரப்பணி செய்த பதி. அதனால உள்ள போகாம எங்க இருக்கிறார், ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய சித்தவட மடத்துல தங்குறார். அது 100 ஆண்டுகள் கழித்து வந்தவர். சேக்கிழார் பெருமான் அந்த இடத்தை சொல்லுகின்ற பொழுது உடைய அரசு உலகேத்தும் உளவார படையாளி விடையவருக்கு கைத்தொண்டு விரும்பு பெறும் பதியை மிதித்து அணையும் அதற்கு அஞ்சவன் என்ற அன்னகரில் புகுதாதே மடைவலர்தன் புறம்படையில் சித்தவட மடம் புகுந்தார் அப்படின்னு சொல்றார். சித்தவட மடத்துல தான் தங்குறார், கோயிலுக்குள்ள போறதில்லை. சுந்தரர் வந்து திருவதி கோயிலுக்குள்ள போறதில்லை. அதே மாதிரி சீர்காழி கோயிலுக்குள்ளேயும் போறதில்லை. ஞானசம்பந்த பெருமான் அவதரித்த பதிங்கிறதுனால உள்ள போறதில்லை. இங்க உள்ள போகாதனால அவருக்கு என்ன கிடைச்சதுன்னா சாமி அவர் இருக்கிற இடத்துக்கு வந்தார். சாமி வந்து சித்தவட மடத்துக்கு வந்தார். திருவதியில் இருந்து பெருமான் இரவு சித்தவட மடத்துல வந்தார். அவர் அப்படியே படுத்திருக்கிறார். பரிசனங்களோடு வந்து அப்படியே சுந்தரர் பொது மடம் தான், அது யாரு வேணாலும் வரலாம் போலாம். பொது மடம் அப்படின்னா யாரு வேணாலும் வருவாங்க. அப்படி படுத்திருக்கிற பொழுது இறைவன் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கிறார். 2 காலையும் தூக்கி அவர் தலைமையில வைக்கிறார். குந்தாரான் திருமுடி மேல் பதும மலர் தாள் வைத்து பள்ளி கொள்வார் போல் பயின்றார் அப்படின்னார். பள்ளி கொண்ட மாதிரி சாமி அப்படி கால் எடுத்து ஜம்முன்னு சுந்தரர் தலைமையில வைக்கிறார். அவருக்கு சாமின்னு தெரியாது. அதனால அவர் கேட்கிறாரு, அருமறையோய் உன்னடி என் சென்னையில் வைத்தனை என்ன. சென்னைன்னா தலை இல்லைங்களா, தலை மேல கொண்டு வந்து காலை வைக்கிறீங்களே, நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்கிற பொழுது அப்ப அவர் சொல்றாரு, வயசாகி போச்சுப்பா, அதனால எனக்கு திசை தெரியல அப்படின்னு. திசையறியா வகை செய்தது என்னுடைய மூப்புக்கான அப்படின்னு. வயசாகி போச்சு, அதனால எந்த பக்கம் காலை வச்சு படுக்கிறதுன்னு தெரியல அப்படி இறைவன் சொல்றார். அப்புறம் மறுபடியும் ஒரு இடத்துல போய் படுக்கிறார் இவரு. அப்படி படுக்கின்ற பொழுது மறுபடியும் சாமி வந்து அவர் தலை மேல காலை வைக்கிறார். அப்பதான் அவருக்கு கொஞ்சம் கோபம் வந்துருது. சுந்தரருக்கு வந்தது சாமின்னு தெரியாது. என்னை பலகாலம் மிதித்தனே நீ யார் அப்படின்னு கேட்கிறாரு. இப்படி வந்து எனக்கு காலை தூக்கி தலைமையில வச்சு மிதிக்கிறே நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்கிற பொழுதுதான் அப்பதான் சாமி சொல்றாரு, கங்கை சரை கலந்தவரான் அறிந்திலையோ எனக்கு கலந்தானா. இன்னுமா சுந்தரா உனக்கு தெரியல அப்படின்னு கேட்டதுக்கு பிறகுதான் வந்தது சாமின்னு தெரியும். அது என்ன காரணம்னா அப்பர் சாமியுடைய திருவடியை வணங்கினதுனால இறைவனுடைய திருவடி அவருக்கு கிடைச்சது. அதான் பெரிய வேலைங்க. அப்ப நம்ம யார வணங்க, பரமாச்சாரியார் வணங்கினாவே போதுங்க. ஞானசம்பந்த பெருமான் நாவுக்கரசருடைய திருவடி வணங்கினாவே பெருமானுடைய திருவடி நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி சீர்காழிக்குள்ள போறதில்ல, ஊர் எல்லையில வளமா வர்றாரு. சுந்தரம் ஊர் எல்லையில வளமா வரானே, நம்ம இப்படி இருக்கலாமான்னு தோணியப்பர் என்ன பண்ணாருன்னா, இடமா இவர் வளமா வராரு, சாமி இடமா வராரு. அப்படி இடமா வந்து அப்படி எதிரில் நின்று பெருமான் வந்து உமையம்மையோடு கைலை காட்சி கொடுக்கிறார். காதில் வெண் கொலையனை கடுமல வளாக கண்டு கொண்டேனே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சாதலும் பிறத்தலுங்கிற பதிகத்துல பாடுறாரு. தக்கேசி பங்குல பாடுறாரு. அருமையா இருக்கு அந்த பதிகம். சாதலும் பிறத்தலும் என்று சொல்லக்கூடிய பதிகம் தக்கேசி பங்குல ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு.
அப்படியே அந்த கைலை காட்சி அவருக்கு அங்க கிடைக்குது. ஒரு பரமாச்சாரியார் வழிபாடு செஞ்சதுக்கு திருவடி கிடைச்சது, இன்னொருத்தர் ஞானசம்பந்த பெருமான வணங்கி உள்ள போகாம இருந்ததுக்கு கைலை காட்சி கிடைச்சது. ரெண்டு பெருமக்களுடைய திருவடி அவ்வளவு சிறப்பு. இறைவனுடைய திருவடி வணங்கினா என்ன நன்மை கிடைக்குமோ அது அத்தனையும் கிடைக்கும். அப்படி நாவுக்கரசு பெருமான் இந்த இடத்துலதான் அம்மா ஆட்கொண்டு அவருக்கு தோண்டிய கையில கொடுத்து விளக்கமாத்த எடுத்து கொடுத்து போய் பணி செய்யன்னு சொல்லுகின்ற பொழுது அப்படியே பாடிக்கொண்டே பணி செய்யறார். பலமா அப்படியே அந்த நிறைந்த அன்பு பொருந்திய மனத்தில் நேசம் அதிகரிக்க திருநீட்டினால் நிறைவாகிய திருமேன், அப்படி உடம்பு புறம் திருநீர் பூசிருக்க, அப்படி அந்த அன்பு பொருந்திய மனத்தில் நேசம் அதிகரிக்க, நேசம்னா அன்பு இல்லைங்களா, அப்படியே அந்த மனசு நேசம் அதிகரிக்க பகைவருடைய புறங்களை எரித்தருளிய வேதியராகிய திரு வீரட்டானேஸ்வரரை மருளும் சோலை நோயினையும் மாயனையும் அறுத்திடும் பொருட்டு சோலை நோய் நீங்கணும்னு சொல்லிதான் விண்ணப்பமா வைக்கிறாரு. அப்படி நீடிய கோதில் திருப்பதி போற்றுதனால் உலகில் 7 பிறப்புகளிலும் வரும் துன்பமும் போகும்படி சந்நிதிக்கு எதிரில் என்று சொல்லி அருளினார் என்று சொல்லி 7 பிறப்புகளே வரக்கூடிய துன்பங்கள் நீங்குமா. அந்த பதிகத்தை பாடணும்னா பாருங்க, நமக்கு இருக்கக்கூடிய துன்பம் நீங்கணும் என்ன செய்யணும், 7 பிறப்பில் இருக்கக்கூடிய துன்பங்களும் நீங்குமாறு அப்படின்னு சொல்லி போற்றால் உலக 7 வரும் துயரம் போமாறு எதிர்ப்புகன்று நின்று புகன்றனரால் அப்படின்னாரு. 7 பிறப்புல நம்ம என்ன தவறு செஞ்சிருந்தாலும் நம்முடைய பாவங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு சேக்கிழார் பெருமான் இந்த பதிகத்துக்கு இது சொல்றாருங்க. ஆமா, 7 பிறப்புகளிலும் வரும் துன்பமும் போகும்படி சந்நிதிக்கு எதிரில் நின்று சொல்லி அருளினார் என்று சொல்லி நீற்றால் நிறைவாகிய மேனி திலகவேதர் அஞ்செழுத்து ஓதி திருநீர் கொடுக்கின்ற பொழுது அப்படி உடம்பு புறம் பூசிக்கிறார். மாற்றார் புறம் மாற்றிய திரிபுரம் எரித்த வீரட்டானேஸ்வர பெருமான் சாமி எப்படிப்பட்டவர், திரிபுரங்களை எரித்த பெருமான் என்று சொல்றாரு. முப்புறமாவது மும்மல காரியம் திருமுறை சொல்றாரு. முப்புறம்னா என்னன்னா நம்ம அசுரருடைய முப்புறமா மட்டும் நினைச்ச கூடாதான், மும்மல காரியத்தையும் முப்புறம் தான் சொல்லுவாங்களாம். அதனால முப்புறம் என்று சொல்லுவதற்கு இன்னொரு பொருள் என்ன அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய மும்மல காரியம். மும்மல காரியத்தை யார் எரிக்க, சிவபெருமான் தான் எரிப்பார். அதான் அப்படி பிணையும் மாயும் அறுக்க வல்லவர் புறமறித்து அவரே என்பது குறிப்பு என்று சொல்லி வேதியர் அப்படின்ற இடத்துல சொல்ற வேதத்தை சொன்னவர், வேதத்தின் பொருளாக விளங்கக்கூடியவர், வேதத்தில் விளங்குவர் என்று சொல்லி, அதாவது பெருமான் சிவபெருமான் தான் வேதங்களை எல்லாம் சொல்லியதுங்க. அது நிறைய இடத்துல பெரிய புராணத்துல இருக்கு. வேதங்கள் மொழிந்த பிரான் மெய்த்தொண்ட நிலை கொண்டு அப்படின்னு வருது. அப்ப வேதத்தை நாம நிந்தனை செய்யக்கூடாது, வேதத்தையும் ஆகமத்தையும் நாம நிந்தனை செய்யக்கூடாது. தெரியலன்னா விட்டுறலாம், அது வேற. ஆனா நமக்கு திருமுறையை போதனால கூட நிந்தனை செய்யக்கூடாது. ஏன்னா சிவபெருமான் மொழிந்தது வேதாகமங்கள். அதான் சொல்றாரு, அம்மையார் புராணத்துல தான் வருது, வேதங்கள் மொழிந்த பிரான் மெய்த்தொண்ட நிலை கண்டு பாதங்கள் விளக்கன நீரழித்து பரிகணம் வைத்து ஏதந்தில் நல்விருந்தா இன்னடிசில் ஊட்டுவார் அப்படின்னு சொல்லி சொன்னார். அடியார் வந்த பொழுது அப்படி சொல்றார். அதான் வேதியர் அப்படின்னு சாமிக்கு ஒரு பேர் உண்டுங்க, வேதத்தை சொன்னவர் அப்படின்னு சொல்லி சொல்றார். இறைவர் அருளாய் திரோதான உருவத்தில் என்றதனை அருள் சக்தியாக மாற்றுதல் மருளும் பிணி மாயை அறுத்திடுவான் என்று சொல்லி சொல்றார். மாயன பிறவி நோய் என்ற பொருளில் வந்தது என்று சொல்லி இப்பிறவியும் மாயை இனிவரும் பிறவியின் மூலமும் என்று சொல்லி சொல்றாரு. அப்படி கூற்றாயினவாறு விளக்குகளில் நாயனார் அருளிய முதல் திருப்பதியத்தினுடைய தொடக்கம் எல்லாத்துக்கும் தெரியும் இல்லைங்களா. அவர் பாடின முதல் 4ஆம் திருமுறையில முதல் பதிகமே இதுதான், கூற்றாயினவாறு விளக்குகளில் என்று சொல்லி. நீடுதல் அப்படின்னா அதாவது நீடிய திருப்பதி, நீடுதல்னா அழியாது நிலைத்தல். கோதில் திருப்பதினா கோதினை இல்லையாக செய்தல், அதாவது குற்றங்களை எல்லாம் இல்லையாக செய்து முக்தி திருவுக்கு நம்மை அழைத்து செல்லக்கூடிய திருப்பதிகமா. கோதில் திருப்பதிகம் குற்றமில்லாத திருப்பதிகம் நம்ம பொருளை கூடாது, நம்ம குற்றத்தை இல்லையாக செய்யக்கூடிய திருப்பதி. ஏன்னா பதிகத்தில் ஒன்றும் குற்றம் இல்லை, என்ன குற்றம் இருக்க போகுது, நம்ம குற்றங்களை இல்லையாக செய்வது என்று சொல்லி சொல்றாரு. பல இடங்கள் அந்த மாதிரி வரும். கோதில் மொழி கொற்றவனார் அப்படின்னு சொல்லி வரும், கோதில் திருப்பதிகன்னு வருங்க. அதே மாதிரி கோணமில் குடுமிதேவர் இருப்பர் கும்படலான்னு கணப்பநாயனார் பணத்தில் வரும். கோணமில் குடுமிதேவர் இருப்பர்னா நேரடியாக பொருள் எடுத்தா குற்றமில்லாத குடுமிதேவர்னு வரும். அப்படி எடுக்கக்கூடாது. சிவகணிய உரை என்ன சொல்லுதுன்னா குற்றத்தை இல்லையாக செய்யக்கூடிய குடுமிதேவர். நேரடியா எல்லாத்துக்குமே நேரடியா பொருள் எடுக்கக்கூடாது. அதுக்கு சிவகணிய உரை நமக்கு வேணுங்கிறது. அதாவது கோணமில் குடுமி தேவர் அப்படின்னா கோணம்னா குற்றம், குற்றமில்லாத குடுமி தேவர் அப்படின்னு பொருள் எடுக்க கூடாது. குற்றத்தை இல்லையாக செய்யக்கூடிய குடுமி தேவர், அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம குற்றம் என்ன,
நமக்கு இருக்கக்கூடிய ஆணவம், கண்மம், மாயை, அதுதான் குற்றம். அது யார் எல்லாம் இல்லாம செய்வாங்கன்னா காலத்தி பெருமான் செய்வான் அப்படின்னு சொல்றாருங்க. உலக ஏழின் வரும் துயரம்னர், உலகில் உயிர்கள் 7 வகைப்பட்ட பிறவிகளிலும் வரும் துன்பமும் அப்படின்னா 7 உலகங்களில் என்று உரைப்பதுமாம் என்று சொல்லி 7 உலகங்கள் 7 பிறப்பு ரெண்டும் எடுத்துக்கலாம். 7 பிறப்புல நமக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் நீங்குமா இந்த திருப்பதிகத்தை பாடினோம்னா. போமாறு தமக்கே என்று அத்திருப்பதிகத்தினை போற்றும் யாவர்க்கும் என்று சொல்லி சொல்றாரு. யாரெல்லாம் அந்த திருப்பதிகத்தை படிக்கிறாங்களோ எல்லாத்துக்கும் துன்பம் நீங்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏற்கனவே சொல்லியிருக்கிற பழமண்ணி படிக்கரை பதிகன்னு ஒரு பதிகம் இருக்குது. அந்த பழமண்ணி படிக்கரை பதிகத்தை படிச்சா படிக்கிறவங்க, கேட்கிறவங்க, அவங்களுடைய சுற்றத்தார்கள், அவங்களுடைய வாரிசுகள் எல்லாத்துக்கும் போய் சேருமா, எல்லாருடைய துன்பம் நீங்குமா. அப்படி ஒரு பதிகம் இருக்கு. சுந்தரர் பாடி இருக்க பழமண்ணி படிக்கரை பதிகத்துல பாடி இருக்கிறார். அள்ளியன் தாமரைத்தார் ஆரூரம் உரைத்ததமில் சொல்லுதல் கேட்டல் வல்லார் அவர்க்கும் தமர்க்கும் கிளைக்கும் எல்லியும் நண்பகலும் இடர் கூறுதல் இல்லை என்று அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அருமையான திருப்பதிகள் அது பழமண்ணி படிக்கரை பதிகங்க. இப்ப நம்ம குழந்தைங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க, இல்ல யார எங்காச்சும் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் படிக்க முடியாது. என்ன செய்யணும்? நம்ம படிச்சாவே அது அவங்களுக்கு போய் சேருமா. சேக்கிழார் பெருமான் அந்த சுந்தரமூர்த்தி சாமிகள் திருக்கடைக்காப்புல சொல்றாருங்க. அருமையான அந்த பதிகத்துல முதல் இது வந்து 7ஆம் திருமுறை சுந்தரருடைய தேவாரம் பழமண்ணி படிக்கரை. இது முன்னவன் எங்கள் பிரான், முன்னவன் ஆரம்பிக்கும். முதல் வரி வந்து முன்னவன். முன்னவன் எங்கள் பிரான் முதல் காண்பரி தாய பிரான் சென்னியில் எங்கள் பிரான் திருநீலமிடற்பிரான். தினசரி நான் பாராயணம் பண்ணிட்டு இருக்கிறதா இப்ப வர மாட்டேன். மறை 4ம் கல்லால் நிலத்தில் பண்ணி எங்கள் பிரான் பழமண்ணி படிக்கரையை. அதுல கடைசி பாட்டது பள்ளியில் வாழும் திண்ணீர் பழமண்ணி படிக்கரையை அள்ளியன் தாமரைத்தார் ஆரூரன் உரைத்ததமில் சொல்லுதல் கேட்டல் வல்லார் அவர்க்கும் கிளைக்கும் தமக்கும் எல்லியும் நண்பகல்னா இரவும் பகலும், எல்லியும் நண்பகலும் இடர் கூறுதல் இல்லை என்ற இந்த பதிகம். இது யாரு எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. செனி பையா தான் சொன்னாங்க. எங்க பேரனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாத இருந்த பொழுது செனி பையன் பேசுற பொழுது செனி பையா இந்த பதிகத்தை படிங்க வேலுசாமி, கண்டிப்பா நல்லா இருந்தாரு. அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரியே நல்லா இருந்துச்சுங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த பதிகத்தை தினசரி பாராயணத்துல அந்த பதிகம் படிச்சுட்டு தான் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு திருக்கடையை காப்பு எதுவுமே சொல்லல. கேடுபடா கிளை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. நாலாய போகாம பதிகத்துல சொல்றாரு, கிளை கிளைக்கும் சொல்றாரு. ஆனா இதுல என்னன்னா சொல்றவங்க கேட்கறவங்க எல்லாத்துக்குமே, சுற்றத்தார் எல்லாத்துக்குமே. அதனால இந்த பதிகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிகம். அதே மாதிரி இந்த பதிகம் எப்படின்னா குற்றாயனர் பதிகம் யாரெல்லாம் பாடுறாங்களோ 7 பிறப்பில் இருக்கக்கூடிய துன்பங்களும் நீங்க அப்படிங்கிறார் சேக்கிழார் பெருமான். ரொம்ப முக்கியமான இடம். எத்தனையோ முறை அந்த பதிகத்தை படிச்சாலும் பெரிய புராணம் படிச்சா தான் அந்த பதிகத்தினுடைய சிறப்பு என்னங்கிறது தெரியும். போமாறு தமக்கே என்ற திருப்பதினை போற்றும் யாவர்க்கும் என்று சொல்லி சொல்றாரு. புகன்றனர் அப்படின்னா புகழாக சரணாக அடைந்து கூறின என்று குறிப்பும் என்று சொல்றாரு. இனி சோலை மடுத்தாலும் என திலகவதியார் பெற்ற அருளை கூறிய யாப்பனையே தொடர்ந்து அச்சோலையுடன் நாயனார் இறைவதற்கு முன்பு புக்கு உணர்வு பெறும் வரை கொச்சக்கலிப்பாவாகி ஒரே சந்தத்தில் யாக்கப்பட்டது. பின்னர் நாயனார் உணர்வுட்டு திருப்பதிகம் பாடி அந்த சோலை நோய் அருட்சக்தியாக மாறப்பெற்ற நிலை அவர் அருளி அந்த திருப்பதிகத்தின் சந்தத்தில் யாக்கப்பட்ட ஆசிரியர் விருத்தமாகும் என்று சொல்லி நுட்பமும் அப்படியே யாப்ப வந்து மாத்துறாரு. பதிகத்துக்கு ஏற்ற சந்தமாக வகுத்தல் ஆசிரியது மரபு என்று சொல்லி சொல்றாரு. பதிக குறிப்பு என்னன்னா மருளும் பிணிமாயை அறுத்திடுதலும் உலக ஏழின் வரும் துயரும் போமாறு வேண்டுதலும் இந்த பதிகத்தினுடைய கருத்து என்று சொல்லி சொல்றார். சோலை நீர்க்கணும் அப்படின்னு சொல்லித்தான் இந்த பதிகத்துல பாடுறார். அருமையான திருப்பதிகம். இதுல இந்த பதிகத்துல 5வது பாட்டுல ஒரு இது சொல்றாரு. காத்தாழ்வோர் காவல் இகழ்ந்தமையால் கரை நின்றவர் கண்டுகொள் என்று சொல்லி நீத்தாய் அகம்புகை நோக்கியிட. அந்த பாட்டுல என்ன சொல்றாருன்னா, ஒரு ஊர்ல ஒரு பொதுவான ஒரு கிணறு, ரொம்ப ஆழமான ஒரு கிணறான். அந்த கிணத்துல போய் காவலாளி ஒருத்தன் இருக்கிறான். அந்த காவலாளி கிட்ட போய் ஒருத்தன் கேட்டானா, அந்த ஊருக்கு புதுசா போறவன், கிணத்துல இந்த குளத்துல வந்து ஆழம் அதிகமா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டானா. அவன் என்ன சொன்னானா, நீயே போய் பாத்துக்கன்னு பிடிச்சி தள்ளி விட்டானாமா. தள்ளி விட்டு அந்த கிணத்துல இருந்து மேல வர தெரியாத
நீச்சல் தெரியாத படாத துன்பப்பட்டு வந்தானா அப்படின்னா அது என்ன அர்த்தம்னா, என்னை காவல் காத்தது திலகவதி அம்மா, அவங்க காவல் சரியில்லாத நான் சமணத்துல போய் விழுந்துட்டேன். அப்புறம் சமணத்துல இருந்து எப்படி மேல வருதுன்னு எனக்கு தெரியல. அந்த ஒரு தன்னுடைய வாழ்க்கை குறிப்பா அந்த பாட்டுல பாடுறாரு. அந்த 5வது பாட்டுல இருக்கு பாருங்க, அருமையான பாட்டு அது. காத்தால் காவல் இகழ்ந்தமையால் கரை நின்றவர் கண்டுகொள் என்று சொல்லி நீர்த்தாய் அகயம் புகழ் நூக்கி இட, அது புடிச்ச உள்ள தள்ளி விட்டானாமா, போய் நீயே பாத்துக்க அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டானா. வேற மேல வர்றதுக்கு தெரியலையா. அப்புறம் எப்படியே தட்டு தர மாதிரி வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்ற. இந்த இடம் அருமையான இடங்க. 5வது பாட்டு காவலை மீறி குலக்கரையில் காவலாக நின்றொருவர் அறியாது இறங்கும் ஒருவரை நோக்கி இது ஆழமுடைத்து வலியும் துறையும் இனியவை அல்ல என்று எச்சரித்து அறிவிக்கவும் அதையும் கேளாமல் இறங்கி புக்காராகில் நீயே அனுபவித்து அறிக என்று சொல்லி அந்த ஆழ்ந்த கயத்தில் அமிழ்த்துவது போல நிகழ்ந்த அப்படின்னு சொல்லி நீயே பார்த்துக்கப்போ அப்படின்னு சொல்லி தள்ளிவிட்ட மாதிரி சொல்றாருங்க. நீரில் செல்லும் நல்ல வழியும் நல்ல துறையும் ஒன்றும் தேவரின் நன்னறிகளை அறிவிக்கும் அறியாது பிற துறையில் வீழ்ந்தேன் ஆதலின் காப்பதனை விட்டு இவ்வாறு சூளையினால் வருந்துகின்றீர் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையினுடைய அந்த ஒரு அகச்சான்றாக சொல்றார். அதிகம் அருமையான திருப்பதிங்க அது. அப்புறம் இதுல ஆசிரியரை என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு பல இந்த மாதிரி எல்லாம் பிழைப்பட்டதெல்லாம் சொல்றதுனால பிழைத்தாலும் வந்தடையில் கண்ணுதலான் பெருங்கரனை கைக்கொள்ளும் எனக்காட்டு என்று சொல்லி இப்படி ஆளுடைய பிள்ளையார் என்று சொல்லி இப்படி எல்லாம் ஒரு சில இதில் வச்சு நாயனார் இல்லறத்தில் இருந்திருப்பார் அப்படின்னு சொல்றதெல்லாம் பாவம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அதே மாதிரி மணிவாசக பெருமானுக்கு மனைவி மக்கள் உண்டுன்னு சொல்லி ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் பெரும் குற்றம் அப்படின்னு சொல்லி சிவபணிய உரையில சொல்றாரு. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அவங்க எல்லாம் அந்த மாதிரி இல்ல நிறைய பேர் அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. நிறைய திருவாசகத்தையே மாத்தி எல்லாம் எழுதிட்டு இருக்கிறாங்க. பெரிய பெரிய சொற்பொழிவாளர்கள் அது மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சென்னையில நிறைய நடக்குது. அவர் இந்த மாதிரி உலகில் இன்பங்கள் எல்லாம் இருந்தாரு, அதற்கு பிறகு மனைவி மக்களை எல்லாம் நிறுத்திட்டு அப்புறமா தான் அவர் போனார் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சிவக்கோணையா அப்பவே எழுதி வச்சிருக்கிறாரு, இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி. பாருங்க, மணிவாசக பெருமானாருக்கு மனைவி மக்கள் உண்டு என்று விசாரித்து அபச்சாரப்படும் மலமாக்களும் உண்டு. இத்தகைய தகாத ஆராய்ச்சியின் பிழை ஓதும் எல்லை உழப்பிட ஆதலின் யாதும் ஆராய்ச்சி இல்லை என்று சொல்லி ஆசிரியர் தாளடைந்த தின்ன கேட்கவே என்று சொல்லி ஆருளை பிள்ளையார் திருவாக்கை சொல்லி சொல்றாரு. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, ஆராய்ச்சி பண்ணக்கூடாது, அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம எச்சரிக்கிறாரு. சிவக்குனியே நம்மளை எச்சரிக்கிறார். அப்படி இந்த திருப்பதிகம் பாடுறாருங்க. திருப்பதிகம் பாடி முடிச்ச உடனேயே பெருமானுடைய திருவருள் அவருக்கு கிடைக்குது. அதற்கு பிறகுதான் நாவுக்கரசன் சொல்லி சொல்ல போறாரு. மண்ணும் பதிகம் அது பாடிய பின் வயிறுற்றடு சோலை மரப்பினிதான் அந்நின்ற நிலைக்கண் அகன்றிடலும் அடியேன் உயிரோடருள் தந்ததெனாம் சென்னின்ற பரம்பொருள் ஆனவர்தம் திருவாரருள் பெற்ற சிறப்புடையோர் முன்னின்ற தெருட்சி மருட்சியினால் முதல்வன் கருணை கடல் மூழ்கினரே. பாட்டில் என்ன சொல்றாருன்னா, வயிற்றினடுத்து மண்ணும் பதிகம் அது பாடியபின் அப்படின்னார். இந்த பதிகம் பாடினதுக்கு பிறகு நிலைவரும் அத்திருப்பத்தை பாடி அருளியபின். மண்ணும் பதிகம்னா நிலைத்த பதிகம், என்னைக்கு இருக்கக்கூடிய திருப்பதிகம். அப்படி வயிற்றினடுத்து தங்கி வருந்திய கடிய சூளைதானும் அந்த பதிகத்தை பாடி அருளியதுக்கு பிறகு அந்த நிலையில் அக்கணமே நீங்கவும், பதிகம் பாடி முடிச்சாரு, சூளை நோயும் போயிடுச்சு. அப்படி நீங்கவும் செம்மை நின்ற பரம்பொருளாகி சிவபெருமான் அது திருநிறைந்த அருளினை கைகூடிய சிறப்பினுடைய நாயனார், பெருமானுடைய திருவருள் கைகூடிய நாயனார் என்ன செய்யற, அடியேனுக்கு என் உயிருடன் திருவருளையும் தந்தார் என்று. உயிரும் பிழைச்சோம், அதே மாதிரி திருவருளும் கிடைச்சது என்று சொல்லி
மூன்று நின்ற ஞான மயக்கத்தால் முதல்வரது கருணையாகிய கடலிலே மூழ்கியே நின்ற பெருமானுடைய கருணை கடல் அப்படியே மூழ்கி நிற்கிறாரா நாவுக்கரசு பெருமான். ஏன்னா இப்ப உயிரும் பிழைச்சிட்டோம், ஏன்னா உயிர் போற மாதிரி வேதனை அந்த சோலை, உயிரும் பிழைச்சாச்சு, இறைவனுடைய கருணையும் கிடைச்சிருச்சு என்று சொல்லி அந்த கருணையாகிய கடலிலே மூழ்கியே நின்றனர் என்று சொல்லி சொல்றாரு. மரப்பிணி என்று சொல்லுது, மரக்கருணையினால் விளைந்த பிணி. பெருமான் ரெண்டு கருணை உண்டு அவனுக்கு, அறக்கருணை மரக்கருணை. இன்பத்தை கொடுத்து ஆட்கொள்வது, ஞானசம்பந்த பெருமான பாலை கொடுத்து ஆட்கொண்டாரு, நாவுக்கரசு பெருமான சூளை கொடுத்து ஆட்கொண்டாரு. இது மரக்கருணைன்னு பேரு, அது அறக்கருணைன்னு பேரு. இப்படி எப்படி வேணாலும் சாமி யாருக்கு வேணாலும் எப்படி வேணாலும் அருள் செய்வார். அதை நாமெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அதான் ஞானசம்பந்த பெருமான் பாசுரத்தில் சொல்றார், ஆட்பாலவர் கருளும் வண்ணமும் ஆதிமான்பும் கேட்பான் புயல் அளவில்லை கிழக்க வேண்டாம் அப்படின்ட்டாரு. யாருக்கு வேணாலும் சாமி ஒரு சிலர் கஷ்டத்தை கொடுத்து ஆட்கொள்வார், ஒரு சிலருக்கு இன்பத்தை கொடுத்து ஆட்கொள்வார், அவங்களுடைய வினை கேட்டாரு போல சாமி ஆட்கொள்வார். அதனால அது ஒன்றும் அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணணுங்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றார். நம்ம இப்படி உடனே நீங்கிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றார். மூன்று ஞான மயக்கத்தால் முதல்வது கருணையாகிய கடலில் மூழ்கிய நின்றனர் என்று சொல்லி சொல்றார்கள். உயிரோடு அருள் தந்தது என அப்படின்னு சொல்றாரு. அவ்வாறு நீங்க சூளைனை பற்றி நாயனார் நினைந்தது, சூளை நீங்காது நின்றிருப்பின் உயிர் நீங்க இருக்கும். சூளை போகலினா உயிர் போயிருக்கும், அந்த அளவுக்கு சூளை நோய் அந்த அளவுக்கு உயிர் போயிருக்கும், உயிரும் போகாம இருந்தது. அதே மாதிரி இறைவனுடைய திருவருளும் கிடைத்தது, அருள் தந்தது என்றும் என்று சொல்லி, அருளுக்கு ஏதுவாகாது வேறு வகையால் நீங்கி வெற்றியர் மட்டும் தந்திருக்குமாயின் பயனற்ற பால் வாழ்வாகுமாதன் உயிரோடு அருள் தந்தது என்று. அது உயிர் மட்டும் பிழைச்சிருந்தா, இறைவனுடைய திருவருள் இல்லாமல் பிழைச்சா அது சும்மா ஒன்னும் பிரயோஜனமே இல்லை, அது வெற்று உடல் உயிர், அவ்வளவுதான். ஆனா இப்ப இறைவனுடைய திருவருளும் கிடைச்சதுதான் ஒரு சிறப்பா கருதுறாரு. சென்னின்ற பரம்பொருள், செம்மையில் நிற்கும் பரம்பொருள் என்று சொல்லி, உலகுக்கு பரமாக மேற்பட்ட பொருள் செம்மைனா செம்பொருள் என்று சொல்லி, சிவத்தின் தன்மை என்று சொல்லி சொல்றார். சென்னின்ற என்பதற்கு அன்புடையார் உள்ளத்தே செவ்வேன் என்று. சாமி எங்க இருப்பார்னா அன்புடையவங்களுடைய உள்ளத்துல இருப்பார். பெருமான் எப்பொழுது விரும்பி இருக்கக்கூடிய இடமே என்னன்னா அடியாருடைய அன்பு தான். அவன் விரும்பி இருக்கக்கூடிய இடம் அடியாருடைய அன்பு தான். அடியார் உள்ளத்து அன்பு மீது வர குடியா கொண்ட கொள்கையும் குறிப்பும் என்று சொல்லி நமக்கு திருவாசகம் சொல்றார். சென்னின்ற என்பதற்கு அன்புடையார் உள்ளத்தே செவ்வேன் என்று சொல்லி சொல்றார். பரம்பொருளானவர்தம் என்று பரத்துவம் ஆராயும் இடத்து பிரம விஷ்ணுக்களை போல் சாயாது நேரே நின்று என்னும் சொல்லி சொல்றாரு. திருவார் அருள் அப்படின்னா முக்தி திரு என்று சொல்லி, திருநின்ற செம்மையே என்ற திருத்தொண்ட தொகை பொருளை இங்கே வைத்துக்காங்க என்று சொல்லி, திருவார் அருள் பெற்ற சிறப்புடையோர் என்று சொல்லி, திருநின்ற செம்மையை செம்மையாக கொண்ட திருநாவுக்கரசர் என்பது கருத்து என்று சொல்லி சொல்றார். முன்னின்ற தெருட்சி, ஞானக்கண் முன் தோன்றிய தெருட்சினா அறிந்து அனுபவிக்கும் மிக்க ஆனந்தம் என்று சொல்லி சொல்றார். மருட்சிங்கிறது இங்க ஆனந்தம் மேலிட்டினால் அதன் வயப்பட்டு வேறொன்றும் தோன்றாதிருக்கும் அறிவின் நிலை குறித்தது என்று சொல்லி சொல்றார். ஒரே பதிகத்தில் நாவுக்கரசர் நிலை, காரணம், முந்தைய அறிவு, தொடர்ச்சி எல்லாமே சொல்லிடுறாரு ஒரே பதிகத்துல. கருணை கடல் மூழ்குதல் என்று சொல்லி பேரறிவிலே திளைத்து இருக்கிறார். சூளை அந்நிலையில் அகன்றிடவும், சூளை உடனே போயிருச்சு. நாயனார் திருவுள்ளத்தின் முதல்வன் கருணையும் சூளையும் என்ற எண்ணமே மிக்க எழுந்தது. பெருமானுடைய கருணை தான் இங்க சூளையாக வந்தது அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். அவற்றில் மூலமாய் பெருகிய கருணையை மேல் வரும் பாட்டாலும் கருவியாகிய சூளையை அதன் மேல் அடுத்து வரும் பாட்டாலும் சொல்றாரு. சூளையை பத்தி இந்த ரெண்டு பாட்டிலையும் சொல்றாரு. அங்கங்கள் அடங்க ரோமமெல்லாம் அடைய புலகங்கள் முகிழ்த்தலர பொங்கும் புனல்கண்கள் பொலிந்து இளைய புவி மீது விழுந்து புரண்டு அயர்வார் இங்கு என் செயல் உற்ற பிழைப்பு அதனால் ஏறாத பெருந்திடர் ஏறிட நின் தங்கும் கருணை பெருவெல்லம் இடத்தகுமோ என இன்னென தாம் மொழிவார். அங்கங்கள் அடங்க ரோமமெல்லாம் அடைய, அப்படியே ரோமமெல்லாம் திருமேனி எங்குமுள்ள ரோமங்கள் எல்லாம் ஒருங்கே மகிழ்ச்சியால் சிலிர்த்து நேர் நிற்க கண்களிலிருந்து இடையறாது பொங்கும் ஆனந்த கண்ணீர் வழிந்தொழுக. இப்ப வர கண்ணீர் மீண்டும் நிக்கிறதே இல்லை கடைசி வரைக்கும்.
திருவாசகத்தில் சொல்வார் பாருங்க, மெய்தான் அரும்பி விதிவித்து விரையார் கலர்க்கன் கைதான் தலை வைத்து கண்ணீர் மல்கின்னு சொல்லுவார் பாருங்க. அது மாதிரி நாயனாருக்கு இப்ப வந்த கண்ணீர் கடைசி வரைக்கும் திருவடி அடையிற வரைக்கும் நிக்கிறதே இல்லை. அதான் சார், தூய வெந்நீர் துதைந்த பொன்மேனையும் தாழ்வடமும் நாயகன் சேவடி தெய்வரும் சிந்தையும் நைந்துருகி பாய்வது போல் அன்பினீர் பொலி கண்ணும் அப்படின்னு பதிக செஞ்சொல் மேசபாய் உடையார் புகுந்தனர் வீதியுள்ளே அப்படின்னு சொல்றாங்க. இந்த கண்ணீர் நிக்கிறதே இல்லைங்க. காலத்தில போய் என்னன்னா, சாமி கும்பிட்ற பொழுது கூட கொஞ்சம் கண்ணீர் வந்த மாதிரி சொல்லல சேக்கிழார் பெருமான். கண்ணப்ப நாயனார் பார்த்தோன்னா அழுக ஆரம்பிச்சுட்டாரு. கண்ணப்ப நாயனார் பார்த்த உடனே அழுக ஆரம்பிச்சவர் கடைசி வரைக்கும் அழுகு நிக்கவே இல்லை, உடம்பு பூரா நலஞ்சிருச்சான். அப்படியே சேக்கிழார் பெருமான் சொல்றாருங்க, மலைச்சிகர சிகாமணியின் மருங்குறம் முன்னே நிற்கும் சிலை தடக்கை கண்ணப்பர் திருப்பாதம் சென்றிரெஞ்சி அலைத்து விழும் கண்ணருவி ஆகத்து பாய்ந்தலி என்னார். அலைத்து விழும் கண்ணருவி, அப்படியே அலையலையா கண்ணீர் வருதான். அப்படி கூட வருமானா நாவுக்கரசருக்கு தான் வரும், எல்லாத்துக்கும் வராது. அலைத்து விழும் கண்ணருவி ஆகத்து பாய்ந்தலையே தலை குவித்த கையனராய் தாழ்ந்து புறம் போந்தடைந்தார் அப்படின்னாரு. எப்படி வழிபாடு செஞ்சிருப்பாரு பாருங்க. கண்ணப்ப நாயனார் வழிபாடு செய்கின்ற பொழுது அப்படியே கண்ணுல நீர் அருவி. ஞானசம்பந்த பெருமான அதே மாதிரிதான் வழிபாடு செஞ்சார். அன்பின் மெய்மை உருவினையும் அன்பின் உள்ளே மண்ணு வெள்ள செஞ்சடைக்கட்டை நெற்றி செங்கன் உணரையும் உடன்கண்ட விருப்பம் பொங்க பள்ளத்தில் உருவனவோல் பாய்ந்தலி அப்படின்னாரு. பள்ளத்தை நோக்கி வர ஒரு பெரிய மலை மேல இருந்து பள்ளத்தை நோக்கி வரக்கூடிய தண்ணி எப்படி வருமோ அது மாதிரி ஞானசம்பந்த பெருமான கண்ணில தண்ணி வந்துதான். பள்ளத்தில் உருமுனல்வோல் பாய்ந்து செய்ய வள்ளி பரிந்தளித்த ஞானவர் அமுதம் உண்டார் பலமுறையும் வீழ்ந்தெழுந்து வணங்கினார் அப்படின்னார். ஞானசம்பந்த பெருமான அதே மாதிரி அனுபவிச்சிருக்கிறார் கண்ணப்ப நாயனார். கண்ணப்ப நாயனாருக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, ஞானசம்பந்த பெருமானுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, கண்ணப்ப நாயனாருடைய உருவத்துல காலத்திநாதர் தெரிஞ்சார். அதான் பெரிய வேலை. கண்ணப்ப நாயனார் பார்த்தா நமக்கு யார் தெரியவா? கண்ணப்ப நாயனார் மட்டும்தான் தெரிவாரு. ஆனா அவரு கண்ணப்ப நாயனாருக்குள்ள அன்பினுள் மண்ணும் அப்படிங்கிறார் நிலை பெற்று இருக்கக்கூடிய காலத்திநாதரை பார்த்தாராம். காலத்திநாதரை பார்த்தோன்னா அப்படியே கண்ணுல தண்ணி வந்துருச்சு. அது எப்படி இருந்து வெள்ளந்தால் வெறிசடையாய் விடையாய் விண்ணோர் பெருமானை என கேட்ட வேட்டன் நெஞ்சை பள்ளந்தால் உருபுணலில் கீழ்மேலாக பதைத்திருக்கும் அவருக்கு என்னை ஆண்டாய்க்கு திருவாசல். அது மாதிரி அந்த அந்த வெள்ளந்தால் விரிசடையாய் பாட்டுக்கு தகுந்த மாதிரி ஞானசம்பந்த பெருமானுக்கு காலத்தில கண்ணுல தண்ணீர் வந்திருக்குது. அந்த சொல் அப்படியே போடுறாரு சேக்கிழார் பெருமான். பள்ளந்தால் உருபுணல் அப்படிங்கிறது அங்க வருதுங்க. பள்ளத்தை நோக்கி வரக்கூடிய அந்த நீரை போல வந்துதான் ஞானசம்பந்த பெருமானுக்கு. இப்ப என்னன்னா, நாவுக்கரசு பெருமானுக்கு இப்ப வர கண்ணீர் கடைசியா திருவடி அடைகின்ற வரைக்கும் வந்துட்டே இருக்கு. பெருமான் மேல அப்படி கண்ணீர் வந்ததுக்கு என்ன காரணங்கிறத முதல்லயே சொல்றாரு திருவதிகளை. அதான் என்ன சொல்றாரு அப்படின்னா, இவர் சிவபெருமானுடைய திருவடி எப்படி வச்சிருந்தார் அப்படின்னா, ஒரு கற்புடைய ஒரு பெண் தன்னுடைய கணவனுடைய திருவடி எப்படி நெஞ்சில் வச்சிருப்பாளோ அது மாதிரி வச்சிருந்தாராம். சேக்கிழார் பெருமான் சொல்றார், தூய வெந்நீர் துதைந்த பொன்மேனையும் தாழ்வடமும் நாயகன் சேவடி தெய்வரும் சிந்தையும் அப்படின்னார். நாயகன் யார்? கணவன் இல்லைங்களா? கணவனுடைய திருவடி நெஞ்சில் இருந்தா ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு இன்பம் இருக்குமோ அந்த இன்பம் நாவுக்கரசு பெருமானுக்கு இருந்தது. அதான் நாயகன் சேவடி தெய்வரும் சிந்தையும் நைந்துருகி பாய்வது போல் அன்பு நீர் பொலி கண்ணும் பதிக செஞ்சொல் மேயசவாய் உடையார் புகுந்தனர் வீதியுள்ள அப்படின்னார். இதே மாதிரிதான் சுந்தரமூர்த்தி சாமிகளும் வச்சிருந்தாரு. தம்பிரானை தன் உள்ளம் தலியவன் அப்படின்னாரு சேக்கிழார் பெருமான். திருமலை சிறப்புல சொல்றார், வர்ற ஜோதியை பார்த்து இந்த சோதி பிழம்ப பார்த்து உபமன்ய முனிவர் வணங்குறார். உபமன்ய முனிவர் யாரையும் வணங்காதவர், சிவபெருமானை தவிர யாரையும் வணங்க மாட்டார். எல்லாம் கேட்கறாங்க, அடியாரெல்லாம் கேட்கறாங்க, சம்புவின் அடித்தாமரை போதலால் எம்பிராணி இறஞ்சாய் இது என்ன அப்படின்னாங்க. சிவபெருமானை தவிர யாரையும் வணங்க மாட்டீங்களே, இந்த ஜோதியை பார்த்து வணங்குறீங்களா, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்ற பொழுது அதுக்கு காரணம் அவர் சொல்லாரு, தம்பிரானை தன் உள்ளம் தலியவன் அப்படின்னாரு. முதல்ல எப்படி வச்சிருப்பாரா அப்படி ஒரு உமையம்மை எப்படி சிவபெருமான் திருவடியை வச்சு நெஞ்சில் வளரிட்டு இருப்பாங்களோ அது மாதிரி சுந்தரர் நெஞ்சில் வச்சிருப்பாராம். நம்மெல்லாம் கோயிலுக்கு போறோம், சாமியும் போறோம், மறுபடியும் நம்ம வேலை பார்க்கிறோம். ஆனால் சுந்தரெல்லாம் அப்படி அல்ல, எப்பொழுதும் சிவபெருமான் திருவடி நெஞ்சில் இருக்கும். தலியவன் அப்படின்னா வருடி கொண்டு இருப்போம்னு அர்த்தங்க. தம்பிரானை தன் உள்ளம் தலியவன் நம்பி ஆரூரன் நாம் தரும் தன்மையன் அப்படின்னாரு. அது சொன்னதுக்கு பிறகுதான் முனிவர்களுக்கெல்லாம் சீடர்களுக்கெல்லாம் ஒரு ஆசை அப்படின்னா அவர் செஞ்ச விழுத்தவங்க அது அதை கேட்கறதுக்கு நாங்க ஆசைப்படுறோம், நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு பிறகு அவர் சொல்றாரு, அதுதான் பெரிய புராணத்தினுடைய ஆரம்பம். அதை சொன்னாங்க, அந்த முனிவர் உபமன்ய முனிவர் தன்னுடைய சீடர்களுக்கு சொன்னாங்க அப்படிங்கறது சேக்கிழார் பெருமான் நமக்கு சொல்றாரு. அது ஒரு பிளாஷ்பேக் தான். பெரிய புராணங்கிறது ஒரு பிளாஷ்பேக்.
அந்த இடம் தான் திருமலை சிறப்புல இருக்கு. கடைசியா அதுதான் முதல்ல அதுதான் வைங்களேன். அதனால இறைவனுடைய திருவடி நெஞ்சில் இருந்தாதான் அந்த கண்ணீர் வரும், எல்லாத்துக்கும் வராது இல்லைங்களா. பெருமானுடைய திருவடி நெஞ்சில் இருந்தா கண்ணீர் வரும். அதை எப்படி வச்சிருக்கிறாங்க பாருங்கலாம். அப்படி இவ்விடத்து கண்களிலிருந்து இடையராது பொங்கும் ஆனந்த கண்ணீர் வலிந்து ஒழுக தரையின் மேல் விழுந்து புரண்டு ஆனந்த பரவசராகிய நாயனார் கீழே விழுந்து எழுந்திருக்கிறார். கைலை காட்சி போன வாரம் நடந்தது இல்லைங்களா. அந்த கைலை காட்சியை பார்த்து அவர் அடைந்த இன்பம் இருக்குது பாருங்க. அப்பர் சாமிகள் சேக்கிழார் பெருமான் சொன்னார், கைலை காட்சி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பாட்டு தானே. வெள்ளி வெற்பின் மேல் மரகத குடியுடன் விளங்கும் தெல்லு பேரொளி பவள வெற்பனை இடப்பாகம் கொள்ளு மாமலை யாருடன் கூட வீட்டிருந்த வள்ளலாரை முன் கண்டனர் வாக்கியம் பண்ணவர். அந்த கைலாயமே இன்னொன்னு இங்க இருக்கிற மாதிரி இருந்துதான் திருவையாற்றுல. அங்க ஒரு கைலாயம், இங்க ஒரு கைலாயம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் இருக்கிறாங்க. முனிவர்கள் இருக்கிறாங்க, தேவர்கள் இருக்கிறாங்க, திருமால் இருக்கிறார், பிரம்மன் இருக்கிறார், அப்புறம் இந்திரன் இருக்கிறான். எல்லாரும் அங்க இல்லைன்னா யாரெல்லாம் இருக்கிறார், நந்தியம் பெருமான் இருக்கிறார். நந்திய பெருமான் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்திட்டு இருக்கிறாராம். அப்படி அங்க கைலாயம் அப்படியே அதே மாதிரி இங்க அந்த காட்சியை பார்த்து அவர் கண்ட ஆனந்தத்தை சேக்கிழார் பெருமான் சொல்றாரு பாருங்க. கண்ட ஆனந்த கடலினை கண்களால் முகந்து கொண்டு, அதாவது கடல் ஏன் சொல்றாங்கன்னா எல்லையற்றதை சொல்லணும்னா இவ்வளவுதான் அளவுபடுத்தி சொல்ல முடியாது, கடலை சொல்லிடலாம். அது மாதிரி கண்ட ஆனந்த கடலினை கண்களால் முகந்து கொண்டு எதிர் விழுந்து எழுந்து கைகள் குவித்து நின்று மெய் குலைந்து கண்ட ஆனந்த கடலினை கண்களால் முகந்து கொண்டு எதிர் விழுந்து எழுந்து மெய் குலைந்து அண்டர் முன்பு நின்று ஆடினார் பாடினார் அழுதார் அப்படின்னார். தொண்டனார் கங்கு நிகழ்ந்தது யார் சொல்ல வல்லார் அப்படின்னு அழுதார், தொழுதார், அழுதார், பாடினார் அப்படின்னு சொல்றாருங்க. அப்ப பாடியதுதான் மாதர் பிறை கன்னியானை பதிகம் எல்லாத்துக்கும் தெரியும் இல்லைங்களா. அப்படி இவ்விடத்து எனது செய்களால் வந்த பிழை காரணமாக ஏறாத பெரியது இடரிலும் ஏறிடும்படி உமது நிலை பெற்ற கருணையாக பெருவெள்ளத்தை பெருக்குதலும் தகுதியாகுமோ என்று சொல்லி இவ்வகையான மொழிகளை தாமே எடுத்து கூறுவாராகி என்று சொல்லி சொல்றாருங்க. அயன்மார்கள் எல்லாம் பெருமான் மேல வச்சிருந்த அன்புக்கு அளவே கிடையாது. ரோமம் புலகங்கள் முகிழ்த்து அலர்தல் மயிர்கள் எல்லாம் நேராக நின்று புலகாங்கிதம் அடைந்தது என்று சொல்லி சொல்றாருங்க. புனல் கண்களில் பொழிந்திலி அப்படின்னாரு. அப்படியே ஆனந்த கண்ணீர் வருதான். புனல் அப்படின்னா வெள்ளம், அப்படியே கண்ணில் இருந்து வெள்ளம் தார தாரையா வருகிறது என்று சொல்லி சொல்றார். தாம் அவர்வால் செய்த பெரும் விளையனையும் எண்ணும் தோறும் கண்ணீர் பொலிய நிற்பர் பெரியோர் என்று சொல்லி விளைத்தனர்கள் அத்தனையும் பொறுத்தாய் என்று இத்தனையும் எம்பரமோ ஐயோ ஐயோ என்று சொல்லி நாவுக்கரசு பெருமான் தேவாரத்தில் சொல்றாரு இல்லைங்களா. விளைத்தனைகள் அத்தனையும் பொறுத்தாய் என்று. எத்தனை பிள்ளை நான் செஞ்சேன், சமணத்தில் இருக்கிற பொழுது உங்களை பேசாத வார்த்தையா எத்தனை பேசினேன், ஆனால் என்னுடைய பிள்ளைகளை எல்லாம் பொறுத்து என்னை சூளை கொடுத்து ஆட்கொண்டு உங்களுடைய பெருமை என்ன, என்னுடைய சிறுமை என்ன அப்படின்னு சொல்லி சொல்றாரு. விளைத்தனைகள் அத்தனையும் பொறுத்தாய் என்று இத்தனையும் எம்பரமோ, இதெல்லாம் எனக்கு தகுதியா இருக்குதா சாமி, ஐயோ என்று சொல்லி அவரே பெருமான் இடத்துல அப்படி முறையிடுறார் அப்பர் சாமிகள். புவி மீது புரளுதலும் அயர்தலும் என்று சொல்லி ஆனந்தம் மேலீட்டினால் மெய்ப்பாடுகள் என்று சொல்லி அருளின் நிறைவு உள்ளே அடங்காமையால் வீழ்தலும் புரளுதலும் அயர்தலும் நிகழ்ந்தன. அப்படியே திருவருள் மேம்பாட்டுல கீழே விழுகிறாரு, புரள்றாரு, எந்திரிக்கிறாரு, மீண்டும் எழுந்து கண்ணீர் விடுறாரு. இதெல்லாம் அப்பவே நடக்குது. அது போலவே இங்கு அருள் நிறைவாலும் ஆயன என்று சொல்லி சொல்றாரு. புரண்டு வீழ்ந்து நம்பிகளும் இப்படித்தான் முதல் ஆட்கொள்கின்ற பொழுது வந்தது சாமின்னு தெரிஞ்ச உடனே அவர் பட்ட ஆனந்தத்துக்கு அளவே இல்லைங்க. வெள்ளைநல்லூர்ல ஆட்கொள்கின்ற வரைக்கும் அவர் சாதாரண ஒரு வேதியரா தான் நினைக்கிறார், ஒரு அந்தனரா தான் நினைக்கிறார் சாமிய. ஆட்கொண்டு அதற்கு பிறகு சாமியே சொல்றாரு, முன்பு நீ நமக்கு தொண்டன் அப்படின்னாரு. முதல்ல நீ எனக்கு அடியாரப்பா, பின்பு நம் ஏவலாலே பிறந்தனை மண்ணின் மீதுன்னு சொன்னதுக்கு பிறகுதான் வந்தது சாமின்னு அவருக்கு தெரியும். அப்படி சாமின்னு தெரிஞ்ச உடனே அப்போ ஒரு ஆனந்தம் அவருக்கு வருது. என்ன அப்படின்னா, ஈன்றான் கணைப்பு கேட்ட கன்று போல் கதறி நம்பினார். ஒரு தாய் பசுவனுடைய ஓசையை கேட்ட கன்று குட்டி எவ்வளவு மகிழ்ச்சி அடையுமோ அது மாதிரி மகிழ்ச்சி அடைஞ்சாராம் சுந்தரர். ஈன்றான் கணைப்பு கேட்ட கன்று போல் கதறி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வந்தது சாமின்னு தெரிஞ்ச எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா அது வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாரு, யாரோ ஒரு ஐயர் ஒருத்தர் நம்மளை வந்து ஆட்கொள்வதற்காக வந்திருக்கிறாரு அடிமைன்னு சொல்றாரு. இல்லைன்னு சொல்லி பார்த்தோம், ஒன்னும் வேலையாகல, அவரு ஜெயிச்சுட்டாரு, வெற்றி பெற்றாரு, அதனால நம்மளை இழுத்துட்டு வந்துட்டாரு அப்படின்னு தான் நினைக்கிறாரு. ஆனா உள்ள போனதுக்கு பிறகுதான் சாமி வந்து முன்பு நீ நமக்கு தொண்டன் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகுதான் வந்தது சாமின்னு அவருக்கு தெரியும்.
அப்ப அந்த இந்த மாதிரிதான் புரண்டு வீழ்ந்து எழுந்து அப்படியே கண்கள்ல நீர் பொழிய அங்க அப்பதான் வந்து வர்றார். ஏறாத பெருந்தர் ஏறிட பெருவெள்ளம் விட நான் வீழ்ந்து கிடந்தது புறச்சமயமாகிய சமணம். அந்த ஆழ்ந்த படுகுழி அதனின்று மேலே உள்ள ஏற முடியாத பெருந்திடராகிய சைவ உயர்நிலை ஏறுதற்கு பெருவெள்ளம் இட்டு வெள்ள நீர் மேலேற ஏற அதனுடைய யானும் மேலே ஏறி வரும்படி அருள் நீர். அப்படின்னா பெரிய படுகுழியில் விழுந்துட்டாராம். விழுந்தவருக்கு மேலே ஏற தெரியல. வெள்ள நீர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி மேலே வர தண்ணியோட சேர்த்து அவரு மேலே வந்துட்டாராம். அப்படின்னா இறைவனுடைய கருணை என்ன சொல்றாருன்னா ஒரு வெள்ள நீர் போல சொல்றாரு. அந்த கருணை வெள்ளம் போல சொல்றாரு. விழுந்தவர் மேல எழுந்திருக்க முடியல. எப்படி எழுந்திருக்க முடியல மேல வந்தார் அப்படின்னா அந்த கருணை வெள்ளம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி மேல போனா என்ன ஆகும், அப்படி மேல அப்படி பந்து மாதிரி மேல வந்துட்டார். இல்லைன்னா அங்கேயே இருந்திருப்பார், சமணத்திலேயே வீழ்ந்து கிடந்திருப்பார். அதை ஏறாத பெருந்திரர் ஏறிட அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பெருந்திடர் ஏறிட நின் தங்கும் கருணை பெருவெள்ளம் இட தகுமோ என்று சொல்லி உங்களுடைய கருணை எவ்வளவு பெருசு என்று சொல்லி சொல்றாரு. ஆட்குழி என்று சொல்லி ஏறாத பெருந்திடர் என்று சொல்லி கருத்துக்கு செய்யுமாறு வரி என்று சொல்லி சொல்றாரு. பொய்வாய்மை பெருக்கிய புன்சமய பொறியில் சமன் நீசர் புறத்துறையாம் அவ்வாள் குழியின்கண் விழுந்து எழுமாறு அறியாது மயங்கி அவம் புரிவேன் மைவாச நறுங்குழல் மாமலையால் மணவாளன் மலர்கலல் வந்தடையும் இவ்வாழ்வு பெறத் தரு சோலையனுக்கு எதிர்செய் குறையன்கொள் என தொழுவார். சூளை நோயை வணங்குறார். இந்த சூளை நோய் மட்டும் வரலைன்னா நான் வந்திருப்பேனா, சமணத்திலே இருந்திருப்பேன், இங்க வந்திருக்க மாட்டேன். அதனால சூளை நோயை வணங்குறார், தொழுதார் அப்படிங்கிறார் பாருங்க. சூளை நோயை எதிர்செய் குறை என்கொலை. சூளை நோய்க்கு என்ன குறை இருக்கு? ஒண்ணும் இல்லை. நான் ஆட்கொண்டு இன்னைக்கு கரையேறியதுக்கு காரணம் சூளை நோய். அதனால அதை வணங்குறார். பொய்வாய்மை பெருக்கிய புன்சமயம் அப்படின்னார். அதாவது பொய்யை மெய்யென்று பெருக்கிய புல் சமயமாக பொறுமையற்ற சமணர் என்றும் நீசர்களது புறச்சமயமாகிய அந்த ஆழமான படுகொலியினிடத்து விழுந்து அப்படி அந்த படுகொலியில வீழ்ந்து கிடந்தாராம். அப்படி பொய்யவே மெய்யென்று பெருக்கி பேசக்கூடிய சமண சமயத்தில் போய் வீழ்ந்து கிடந்தனே. மேல் எழுகின்ற வழியை அறியாமல் மயங்கி அவத்தொழில் செய்கின்ற நான் செஞ்சது என்ன? ஒரு அவமான தொழில், அவத்தொழில். சமணத்துக்கு போலாமா? சைவத்தில் இருந்து சமணத்துக்கு போலாமா? அதான் கனியிருப்ப காய்கவர்ந்த கல்வன் தானேன்னு பாடுறாரு. பழமொழி திருத்தாண்டகத்துல திருவாரூர்ல பாடுறாரு. நல்ல சாப்பிட்றதுக்கு கனி இருக்குது, ஆனா அந்த கனி இருக்கிற பொழுது போய் காய தின்னுட்டு இருக்கிறனே அப்படின்னு சொல்லி பாடுறாரு. அதே திருத்தாண்டத்தில் இன்னொரு அதே பதிகத்தில் இன்னொரு என்ன சொல்றாருன்னா இருட்டு வீட்டில் மலடு கடந்த பாவியானேன் அப்படின்னாரு. அதாவது மலட்டு மாட்டுல பால் வருமா? வராது. அது இருட்டு வீடா, இருட்டு வீட்டுல மலட்டு மாடு, அதை போய் பால் வரும்னு சொல்லி நான் கறந்துட்டு இருந்தேன்னா சமணத்தில் போய் நான் இப்படி எல்லாம் அவதிப்பட்டனே அப்படிங்கறத நினைச்சு பாடுறேன். திருவாரூர் திருத்தாண்டகத்தில் அதுக்கு பேரே பழமொழி திருத்தாண்டகம். நிறைய பழமொழிகள் அந்த திருத்தாண்டகம் முழுக்க ஒவ்வொரு பாட்டிலையும் ஒவ்வொரு பழமொழி சொல்லி இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவாருங்க. அதனால அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து சொல்றாரு, சோலைதான் என்னை வந்து காப்பாற்றிய, சோலைதான் எனக்கு அருள் என்று சொல்லி சோலைய தொழுது வணங்குறார். அப்படி நீசர்களது புறச்சமயமாக அந்த ஆழமான படுகொலியினிடத்து விழுந்து மேலெழுகின்ற வழியை எறியாமல் மயங்கி அவத்தொழில் செய்கின்ற நான் மயிர்ச்சாந்து மனமீசும் நிறைய கூந்தலையுடைய பார்வதி அம்மையாரது மணவாளராகிய சிவபெருமானுடைய மலர் போன்ற பாதங்களை வந்தடையும் இந்த பெருவாழ்வினை பெறத்தரும் இந்த சோலை நோயனுக்கு கைமாறாக செய்யும் உபகாரம் என்ன உள்ளது என்று அச்சோலையை சுட்டி வணங்கினார் என்று சொல்லி என்ன சொல்றாரு, இந்த சோலை நோய்க்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேனோ தெரியலையே என்று சொல்லி அந்த சோலை நோயை அப்படியே வணங்குறார். அச்சோலையை சுட்டி வணங்கினார் என்று சொல்லி சொல்றாரு. அதாவது அருளாளர்கள் எப்படின்னா தனக்கு வரக்கூடிய துன்பத்தை கூட அருளாக கருதக்கூடியவர்கள் அருளாளர்கள். அதான் அவங்களுக்கு நமக்கு இருக்கக்கூடிய சாமி இப்படி போட்டு என்னை வதக்கி எடுத்துட்டார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா என்ன சொல்றாரு, இந்த சோலைக்கு நான் என்ன கைமாறு செய்வேன்? இந்த சோலை வரலைன்னா நான் சமணத்திலே இருந்திருப்பேனே, அப்ப அந்த சூளை தானே அருளாக வந்தது என்று சொல்லி சூளைய வணங்குறார். பொய்வாய்மை அசத்தியம் என்பாரும் உண்டு. சமணது மந்திரம் அத்திநாத்தி என்று சொல்லுவது பொய்யும் மெய்யும் இரண்டு சொற்களை உடையது என்று சொல்லி, அது உண்டு இல்லை அவ்வளவுதான் அவங்களுடைய மந்திரமே. அத்தி நாத்தி உண்டு இல்லை அப்படிங்கிறது தான் அவங்க மந்திரம். அதனால அது பொய்யான ஒரு சமயம் என்று சொல்லி சொல்வாங்க. பொறியின இங்கு அறிவு குறித்து புத்தரோடு பொறியில் சமணம் என்று சொல்லி
பொறுமை இல்லாத என்று சொல்றாருங்க. சரித நிகழ்ச்சிகளாலும் ஆளுடைய பிள்ளையார் தண்டியடிகள் முதலிய புராணங்களையும் நீலகேச சமயவாத நூல்களிலாலும் அறியப்படும் உண்மை என்று சொல்லி இந்த சமண நூல்கள் எல்லாம் நிறைய நமக்கு இலக்கியங்கள் இருக்கு. சமன் நீசர் என்று சொல்லி கொல்லாமை மேற்கொண்ட சமயம் என்று சொல்லி கொலை செய்ய தூண்டுவர் என்று பொருள் தந்தது. அதாவது என்ன செய்வாங்கன்னா, சமணர்கள் அப்படி எறும்பெல்லாம் செத்து போயிருமா, அதனால மயில் தொகையால் அப்படி கூட்டிட்டு தான் நடப்பாங்க. ஆனா அப்பர் சாமிகளுக்கு விஷம் கலந்த சோத்தை கொடுப்பாங்க. இதுதான் அவங்களுடைய கொல்லாமைங்கிறது. எறும்பு சாகக்கூடாது, ஆனா ஒரு மனுஷன் செத்தா பரவாயில்ல. அப்பர் சாமிகளுக்கு விஷம் கலந்த பால் சோறு கொடுத்தாங்க. அதான் அவர் சொல்றார், துஞ்சரில் காலை மாலை தொடர்ச்சி மறந்திராதே அஞ்செடுத்து ஓதினாலும் அரண்மனைக்கு அன்பதாகும் வஞ்சனை பால் சோறாக்கி வழக்கில் அமனர் தந்த நஞ்சமது ஆக்கி வைத்தான் அணிப்பள்ளி அடிகளாரினர். நஞ்சு கலந்த சோறு கொடுத்தாங்களாம், பால் சோத்துல விஷம் கலந்து கொடுத்த பாவிகள் சமணர்கள். ஆனா அஞ்சலத்தை சொல்லி அப்படியே சாப்பிட்டாரு, சிவாய நம்மன்ட்டு சாப்பிட்டாரு. அது அப்படியே அமிர்தமா மாறிடுச்சு. நஞ்சமது ஆக்கி வைத்தான் அணிப்பள்ளி அடிகளாரேன்னு சொல்லி திருநெல்வேலி தேவாரத்துல பாடுறாரு. அப்ப அஞ்செழுத்து தான் அவரை காப்பாற்றியது, அஞ்செழுத்து தான் அந்த நஞ்சை அமுதமாக்கியது என்று சொல்றார். இப்படி பல இடங்கள் அவர் அவன் சமணர்களால பட்டது பல இடங்கள் என்று சொல்லி. பொய்மையும் இளமென்று கொடுந்தொழில் புரிவோர் என்று சொல்லி சொல்றாரு. அறியாது மயங்கி அவம் புரிவேன் நன்மை தீமை அறியும் அறிவிலாது மயக்கத்தின் அவத்தினை தீமனை செய்தேன் ஆயினும் என்று சொல்லி சொல்றாரு. புரிவேனையும் கலல் வந்தடையும் இல்வாழ்வு பெற தரு சோலை என்று சொல்லி பேருவதையை போற்றினபடி என்று சொல்லி சொன்னாரு. சோலைதான் எனக்கு இந்த வாழ்வு கொடுத்தது என்று சொல்லி சொன்னாருங்க. தொழுதார் அப்படின்னா சோலையை தொழுதார். இறைவனர்களாய் வந்ததாதலின் தொழுதற்குரியதாயிற்று. இறைவனுடைய திருவருளால வந்தது, அதனால தொழுவதற்கு உரிய பொருளாகி ஆயிற்று என்று சொல்லி சொன்னார். இப்பதான் அவருக்கு இதுவரைக்கும் அவருக்கு பேர் என்னன்னா மருள் நீக்கியார் இல்லைங்களா. சமணத்தில் அவருக்கு பேர் என்ன, தர்மசேனர். இது ரெண்டு பேர் அவருக்கு அவதரித்த உடனே அவருக்கு பேரு மருள் நீக்கி. அப்பா அம்மா வச்ச பேர் மருள் நீக்கியார். இப்ப சமண சமயத்தில் போய் அங்க ஒரு பெரிய வித்வானா இருக்கிறார், பெரிய ஆளாயிட்டாரு. அங்க அவருக்கு பேரு தர்மசேனர். அவர் சமயத்தினுடைய ஒரு பெரிய தலைவர் ஆயிட்டார். இப்ப சாமி என்ன பண்ணாருன்னா, ஆட்கொண்டதுக்கு பிறகு இந்த பதிகம் பாடி முடிச்ச உடனேயே சாமியினுடைய ஒரு அசரீரா நாவுக்கரசு அப்படின்னு இந்த இடத்துல தான் சொல்றாரு. திருநாவுக்கரசு அப்படிங்கறது நான் திரு சேர்த்திட்டோம். இறைவன் சொன்னது நாவுக்கரசு அப்படின்னாரு. அது எப்படி சாமி சொன்னாரா, 7 உலகத்திலையும் கேட்கிற மாதிரி சொன்னாராம். 7 உலகத்திலும் அந்த பேரு நிலைச்சு நிக்கணுமா. சாமி அப்படி நினைக்கிறார். நாவுக்கரசுங்கிற பேரு 7 உலகத்திலையும் நிலைச்சிருக்கணும். நாவுக்கரசுன்னு பேரை சொல்லியே முக்தி அடைஞ்சவர் அப்போதி நாயனார். திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு திருநாவுக்கரசுன்னு சொல்லியே முக்தி அடைஞ்சவர். அதாவது அப்போதி நாயனார் கோபம் வரும் இல்லைங்களா. அதாவது அப்போதி நாயனார் வீட்டுக்கு அப்பர் சாமிகளே போறார். வந்தது அப்பர் சாமின்னு அவருக்கு தெரியாது, இவரும் சொல்லல. ஆனா இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்போதி நாயனார் பார்த்து, வர்ற வழியில தண்ணீர் பந்தல் பார்த்தோம், அது வேற உங்க பேர் எழுதாம நும் பேர் எழுதாது வேறொருவர் பெயர் எழுதியன்னு காரணம் என்ன அப்படின்னா, உங்க பேர் எழுதியிருக்கலாம்ல, நீங்க தானே செய்யறீங்க, உங்க பேர் எழுதியிருக்கலாம்ல, வேற ஒருத்தர் பேர் எழுதியிருக்கிறேன்னு அப்பர் சாமியே சொல்றாரு. அவர் பேர் தான் எழுதியிருக்கு, நாவுக்கரசனதே எழுதியிருக்கு. ஆனா நாவுக்கரசன் என்ன சொல்றாரு, நும் பேர் எழுதாது வேற ஒரு பேர் எழுதியன்னு காரணம். வந்தது கோபம். உடனே அப்பர் சாமிகளுக்கு அப்போது நாயனார் கோபம் வந்துருச்சு. தன்னுடைய குருநாதரை வேறொருவர்னு சொன்னதான் அவரால் தாங்க முடியல. இன்னொன்னு என்னன்னா, இறைவனே சொல்லிய பெயர் திருநாவுக்கரசு இல்லைங்களா. இறைவனே 7 உலகத்திலையும் கேட்கிற மாதிரி சொன்ன பேர் திருநாவுக்கரசு. அந்த பேரை வேறொரு பெயர்னு சொல்றதா கோபம் வந்துருச்சு. நன்றறிலி செய்திலேர் நானில் அவன் பதகருடன் ஒன்றிய மன்னவன் சூழ்ச்சி திருத்தொண்டின் உடைப்பாலை வென்றவர்தன் பெயரோ வேறொருவர் பெயர் என்று வெகுழ்வார் அப்படின்னு சொன்னாருங்க. அதுக்கு பிறகு மீண்டும் சொல்றாரு, பொங்கு கடல் கல்மிதப்பில் போந்தேறும் அவர் பெருமை அங்கனார் புவனத்தில் அறியாதார் யார் வளரும் மங்களமாம் திருவேடத்தொன்னை பகை முழிந்து நீர்தாம் யார் எங்குறைவீர் அப்படின்னு சத்தம் ரொம்ப கோபம் வந்துருச்சு. என்ன சொல்றாருன்னா, சமணனுடைய சூழ்ச்சியில எல்லாம் வென்றவர் திருத்தொண்டினுடைய உரைப்பாலை வென்றவர், அவரை போய் வேறொருவர் சொல்றையே, அது நீ யாரு எங்க இருக்கிற அப்படின்னு சொல்லி கோபம் வந்துடுது. வந்தது அவர் தான் தெரியாது. அதுக்கு பிறகுதான் அவரு நான் தான் அப்படின்னு சொல்லி, நான் தான் சொல்லி அது கூட என்ன சொல்றாருன்னா, நான் தான் திருநாவுக்கரசன் அந்த இடத்துல அவர் சொல்லல. என்ன சொன்னார் அப்படின்னா, அதாவது சொல்றார், பிறதுறையில் நின்றேற அங்கேயே தான் சொல்ற, அருள் பெரும் சூளையினால்
சூளை அங்கே அருள் சொல்றார். பிறதுறையில் நின்றார் அருள் பெறும் சூளையினால் ஆட்கொள்ளப்பட்ட தெருளும் அறிவில்லாத சிறுமையே ஞான் அப்படின்னார். அறிவே இல்லாத அந்த சிறுமையை நான் தான் அப்படின்னு சொல்லி சொன்னார். வேற யாராச்சும் சொல்லிருப்பாங்க, நான் தாங்க அந்த அப்ப அந்த நாவுக்கரசர் நான் தாயா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அவர் அப்படி சொல்லல. பிறதுறையில் நின்றேற அருள் பெறும் சூளையினால் ஆட்கொள்ளப்பட்ட தெருளும் அறிவில்லாத சிறுமையே ஞான் அப்படின்னாரு. அப்படியே அவருக்கு இருந்த சந்தோஷம், அப்புறம் சாமிகளே நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாரான்னு அந்த மகிழ்ச்சிக்கு என்ன ஒரு உதாரணம் சொல்றாருன்னு அந்த இடத்துல அற்றவர்கள் அது அருணிதியம் பெற்றார் போல அப்படிம்பார் சேக்கிழார் பெருமான். சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒருத்தனுக்கு குபேரனுடைய சங்கநிதி பதுமநிதி ரெண்டும் கிடைச்சா எவ்வளவு மகிழ்ச்சி அடைவானோ அது மாதிரி மகிழ்ச்சி அடைஞ்சாராம். ஏன்னா குருநாதர் வந்துட்டார் அப்படின்னு சொல்லி அதற்கு பிறகு உபசரிக்கிறாங்க, அன்னம்பாளிப்பு செய்யறாங்க. அதெல்லாம் அப்புறம் நாவுக்கரசு அப்படிங்கிற பேரு இறைவனே கொடுத்தது அப்படிங்கறதுதான். மேபுற்ற இவ்வேளையில் நீடிய சீர்தி வீரட்டம் அமர்ந்த பிரான் அருளால் பாவுற்றலர் செந்தமிழின் சொல்வல பதியத்தொடை பாடிய பான்மையினால் நாவுக்கரசு என்று உலகு ஏழினும் நின்னால் நாமம் நயப்புற மன்னுகை என்று யாவர்க்கும் வியப்புற மஞ்சுரைவான் இடையே ஒரு வாய்மை எழுந்ததுவே. இப்படி நாவுக்கரசு அப்படின்னு சொல்லி ஒரு வாய்மை எழுந்தது என்று சொல்லி சொல்றாரு. மேவுற்ற இவ்வேளையினில் அப்படின்னார். இந்த பொருந்தி இந்த சமயத்தில் சிறப்பினால் நீடிய வீரட்டானேஸ்வரர் திருவருளால் பாவுற்றலர் செந்தமிழின் சொல்வள பதிகத்தொடை அப்படின்னாரு. பாட்டுக்கு இசைந்து அலர்ந்த செந்தமிழனது இனிய சொல்வளம் பொருந்திய திருப்பதிகத்தொடையை பாடியருளிய முறைமையினால் திருநாவுக்கரசு என்று உனது நல்ல பெயர் விருப்பம் முறை 7 உலகங்களிலும் பொருந்துவதாக அப்படின்னாரு. ஆமா, என்று யாவர்க்கும் வியப்பு உண்டாகும்படி மேகந்தவலம் ஆகாயத்தினமாக ஒரு அசரீரி வாக்கு எழுந்தது. இந்த ஒரே ஒரு தமிழ் பதிகம் பாடினதுக்கே வந்து அவருக்கு நாவுக்கரசருங்கிற பெயரை சாமி சொல்றாருங்க. கைலாயம் போனார் இல்லைங்களா, கைலாயம் போயிட்டு அங்கிருந்து சாமி என்ன சொன்னாரு, திருவையாற்றுல போய் இந்த கைலை காட்சி நீ அங்க பாத்துக்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அது ஏன் வந்து திருவையாற்றுக்கு போக சொல்லணும்? கைலாயத்துல சாமியே நேரில் வந்து பேசுறாரு, முனிவர் கோலத்துல வந்து பேசுறாரு, அங்கேயே காட்சியை கொடுத்துட்டு போக வேண்டியதுதானே. அதுக்கு சேக்கிழார் பெருமான் சொல்லாருங்க, அன்ன தன்மையர் கையிலே அணைவதற்கு அருளார் மண்ணு தீந்தமிழ் பூயின் மேல் பின்னையும் வலுத்த அப்படின்னாரு. மீண்டும் தமிழ் பாடணுமா மண்ணுலகத்துல வந்து? அங்கேயே காட்சி கொடுத்திருந்தா அங்கேயே இருந்திருப்பார், கைலாயத்தில் இருந்திருப்பாரு, திரும்பி வரமாட்டார். மீண்டும் மீண்டும் தமிழ் பாடணுமா, சாமி அதை கேட்கணுமா? அதனால நாவுக்கரசு பெருமானுடைய தமிழ்ல சாமிக்கு அவ்வளவு விருப்பம். அதான் வந்து அந்த இடத்துல சொல்றாருங்க. அசரின் மேவுற்ற இவ்வேளையில் சூலை அந்நின்ற நிலைக்கன் அகன்றிடலும் முதல்வன் கருணையின் மூழ்கி துதித்து தொழுத அச்சமயத்தில் என்று சொல்லுகிற பா உறுதலாவது தமிழ் இலக்கணத்தில் வரம்புபடுத்தும் பாவின் இலக்கணம் முற்றும் அமைதல். எல்லா இலக்கணம் அமையப்பட்ட திருப்பதிகம் இந்த பதிகம். அத்தனை இது இலக்கணம் இருக்குதுல. ஆமா, அதான் அலர்தல் சொற்பொருள் அமைதியால் அதனுள் அடங்கி விடாது மேலும் விருதல். செந்தமிழ் என்றனால் தமிழியல் இலக்கணம் பொருந்த பெறுதலும். இன்சொல் அப்படின்னா சொல்லி இனிமையுடன் பொருள் இனிமையும் விரவி இருத்தல் என்று சொல்லி. வன்மை அப்படின்னா வளமுடைமையாவது எடுக்கவும் கொடுக்கவும் குறையாது சொற்பொருள் நிறைவுடையதாய் அற்றைநாள் போலவே இற்றைக்கும் தன்னை எண்ணுபவருக்கு பயனை வரையாது கொடுத்தருதல். இந்த பதிகத்துல அவ்வளவு சிறப்பு சொல்றாருங்க. பாவுறுதல் அப்படிங்கிறதுக்கு சொல்றார். ஆளுடைய பிள்ளையாரின் தேவார பதிகங்கள் பெரும்பான்மை 11 திருப்பாடல்கள். அது எல்லாத்துக்கும் தெரியலைங்களா. கடைசியா 11வது பாட்டுல பதிகத்தினுடைய பயன் சொல்லுவார். அது திருக்கடை காப்புன்னு பேரு. நாவுக்கரசு பெருமான் பதிகம் பெரும்பாலும் 10 பதிகம் தான் இருக்கு. ஆனா காஞ்சிபுரத்துல மட்டும் 20 பாட்டு பாடியிருக்காரு ஒரு பதிகத்துல. மறந்துட்டாரு, பதிகத்தை நிறுத்துறதுக்கு மறந்துட்டாரு, அப்படியே பாடிட்டே இருந்துட்டாரு. அந்த ஒரு பதிகத்துல 20 பாட்டு இருக்கு. ஆளுடைய நம்பிக்கை அல்லது தக்கேசி வால்வெளி புத்தூர் பதிகம் முதல்ல 12 திருப்பால்களும் ஒரு சில பாட்டு 12 பாட்டுகளும் வரும். ஆளுடைய அரசுகளில் சிந்திப்பரியன என திருவையாற்று திருப்பதிகம் 20 திருவையாற்று திருப்பதிகம் தான் அது 20 பாட்டு. சிந்திப்பரியன என்று சொல்லி திருவையாற்று திருப்பதிகத்தில் 20 பாடல்கள். சித்தத்தொகை திருக்குறுந்தொகை 30 திருப்பாட்டு. மறந்துட்டா நிறுத்துறதுக்கு பாடிட்டே இருக்கிறார். அந்த ஒரு பதிகத்தில் மட்டும் 30 பாட்டு பாடியிருக்காரு அந்த குறுந்தொகையில. இற்றைக்கும் இப்பதிகத்தின் வன்மை அதனை பயில்வோர் பெறும் நோய் நீக்கும் முதலிய திருவாளால் அறிய உள்ளது என்று சொல்லி, அதாவது என்ன சொல்றாரு இந்த பதிகத்தில என்ன சொல்றாங்க, வன் தமிழ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வன் தமிழ் அப்படின்னா வளப்பமுடைய தமிழ் அப்படிம்பாங்க. வளப்பமுடைய தமிழ் என்னன்னா இறந்தவர்களை மீட்டு கொடுத்த தமிழ் இல்லைங்களா. 3 பேரும் அற்புதங்கள் செஞ்சிருக்கிறாங்க. ஞானசம்பந்த பெருமான் எலும்பும் சாம்பலுமாக இருந்த பூமாவை உயிர்ப்பித்து கொடுத்த நாவுக்கரசு பெருமான் அரபு தீண்டு இறந்த
அப்போதி நாயனாருடைய மூத்த திருநாவுக்கரசு உயிர் பெற்றுக் கொடுத்தார். சுந்தரமூர்த்தி சாமிகள் முதலியோண்ட பாலகனை 2 ஆண்டு வளர்ச்சியோடு மீட்டு கொடுத்தார். அது பெரிய வேலை. அது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த குழந்தை அப்போதி நாயனாருடைய குழந்தை விசந்தின்னு அந்த குழந்தையினுடைய சபம் இருந்தது, உடம்பு இருந்தது. அதே மாதிரி பூம்பாவையினுடைய எலும்பும் சாம்பலும் இருந்தது, ஒண்ணுமே இல்லைங்க. சுந்தரருடைய அற்புதத்தை பார்த்தோம்னா, குளத்துல தண்ணி கிடையாது, தண்ணி இல்லைன்னா முதலை எங்க இருக்கும், முதலையும் கிடையாது. 2 வருஷம் ஆகி போச்சு. அந்த மாதிரி ஒரு சூழல்ல சாமி கிட்ட விண்ணப்பம் வச்சு என்ன செஞ்சாரு, முதல்ல வர்ணனுக்கு உத்தரவு போகுது, மழை பொழியுது, மழை பொழிந்த உடனே குலை நிரம்புது, எங்கேயோ இருந்து முதல்ல வருது, முதலையினுடைய வாயிலிருந்து 2 வயசு குழந்தை வருது, இந்த 7 வயசு குழந்தை வருது, 5 வயசுல முழுகினது 7 வயசு வளர்ச்சியோட வருது. அதான் பெரிய வேலை. அதனால செய்த இருக்கிற அற்புதங்கள்லயே, அதனாலதான் இங்க என்ன சொல்றாருன்னா, கொங்கு நாட்டுல நம்ம அவிநாசியில சுந்தரர் சொல்லுகின்ற பொழுது உயிரளித்த திருவாளன் பார் சேக்கிழ பெருமான். உயிரளித்த திருவாளன். திருவாளன் அப்படின்னா சாமி மட்டும்தான் திருவாளனுங்க. திருவாளன்கிறது சேப்பனை ஒரே சொல்றாரு, முக்தி திருவை ஆள்பவன் அப்படின்னு எழுதுறாரு. முக்தி திரு யாரு கொடுக்க முடியும்? சிவபெருமான் ஒருவன் தான் கொடுக்க முடியும். ஆனா சுந்தரர் திருவாளன் அப்படிங்கிற 2 இடத்துல சொல்றாரு. உயிரளித்த திருவாளன் அவிநாசியில சொல்றாரு. அதே மாதிரி தேசமுய திருத்தொண்ட தொகைவன் பணித்த திருவாளன் இன்னொரு இடத்துல சொல்றாரு. ஆனா மற்ற 4 இடங்களுமே சிவபெருமானத்தான் திருவாளன் வருது. ஞானசம்பந்த பெருமான புராணத்துல 2 இடத்துல திருவாளன் வருது. 2 இடமே சிவபெருமானத்தான் திருவாளன்ங்கிறாங்க. அப்பர் சாமியுடைய புராணத்துல ஒரு இடத்துல வருது. அதான் திருவாளன் திருநீரு திலகவதியார் அளிப்ப பெருவாள் வந்தது. அந்த பாட்டிலே திருவாளன்கிறது சிவபெருமான் தான். இப்படி 6 இடங்கள்ல 4 இடங்கள் சாமியை பத்தி, 2 இடத்துல சுந்தரரை பத்தி. இப்ப எவ்வளவு பெரியவரா இருப்பார் சுந்தரர், அதை நம்ம சிந்திச்சு பார்த்தோம். இந்த தமிழ் எல்லாம் என்னன்னா வன் தமிழ் அப்படின்னு பேருங்கிறது. வளப்பமுடைய இறந்தாரை மீட்டு கொடுத்த தமிழ். 3 பெருமக்களுமே அதை செஞ்சிருக்கிறாங்க. அதான் பெரிய வேலை நமக்கு. நாவுக்கரசு அப்படின்னா இறைவரால் நாயனாருக்கு இடப்பட்ட பெயர். அதனை தேடி தந்தத திருப்பதிக தொடையாதல் அந்த சிறப்பினை இவ்வாறு விதந்து எடுத்து கூறினார். வன்தொன்றன் என்ற திருநாமம் சூட்டப்பட்டு திருவள்ளுவலிய நம்பிகள் பாடியருளிய பித்தா பிரைசோடி என்ற முதல் திருப்பதிக தமிழ் இசை சிறப்பினை இவ்வாறே ஆசிரியர் சொல்லியிருக்கிறார் என்று சொல்றார். இறைவன் அருள் வழியே திருமுலை பாலனை உண்டு உயர்ஞான திருமொழியினால் ஆளுடைய பிள்ளையார் பாடியருளிய தோடுடைய செவியன் என்ற முதல் திருப்பதிகத்தினை அவரது புராணம் 75 முதல் 80 வரை உள்ள திருப்பாட்டுகளால் சில கிட்டத்தட்ட 5-6 பாடல்ல தோடுடைய செவியன் பதிகத்தினுடைய சிறப்பையும் 6 பாடல்கள்ல சேக்கிழ பெருமான் சொல்லியிருக்கிறார். ஆனா ஒரு பதிகத்துக்கு மட்டும் 23 பாட்டு பொருள் சொல்லியிருக்கிறார். பாசுரத்துக்கு 12 பாட்டு பாசுரம். அது சைவ சித்தாந்தத்தை அப்படியே வச்சிருக்கு. 12 சூத்திரத்துக்கும் 12 பாட்டு. வால்கந்தனர் பதிகம், வால்கந்தனர் பதிகத்துக்கு மட்டும் சேக்கிழார் பெருமான எத்தனை பாட்டு பாடியிருக்காங்க? 23 பாட்டு பாடியிருக்காரு. அது ஒரு உரையே சொன்ன மாதிரி இருக்கும் பெரிய புராணம். எந்த ஒரு பதிகத்துக்கும் அவ்வளவு பாட்டு பாடல. அது ஒரு பதிகத்துக்கு மட்டும்தான் அத்தனை பாட்டு பாடியிருக்காரு. மற்றதெல்லாம் 5 பாட்டு 6 பாட்டு 2 பாட்டு 1 பாட்டு இப்படி இருக்கும். நாவுக்கரசு அப்படின்னு சொல்லி இறைவனே சொல்றார். இறைவன் அருள்வழியே திருமுலை பால் உண்ட உயர் ஞான திருமுலையை ஆளுடைய பிள்ளையார் பாடிய தோல்விய செவியன் என்ற முதல் திருப்பதிகத்தினை 75 - 80 பாட்டு வரைக்கும் சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி, உலக ஏழினும் என்று சொல்லி எவ்வுலகத்துள்ளாரும் அதனை போற்றி உய்ய கடவர் என்பதாம் என்று சொல்லி, நல் நாமம்னா இத்திருநாமத்தை போற்றி உய்ந்த அப்போதி நாயனார் சிறையத்தை இன்று கருதுக. நல்ல நாமம்னா என்ன? அந்த நாமத்தை சொல்லியே திருவடி அடைஞ்சிருக்கிறார் அப்போதி நாயனார். பெரிய வேலை. எல்லா பரமாச்சாரியருடைய திருநாமத்துக்கும் பெருமை உண்டுங்க. ஆமா, அதே மாதிரி சுந்தரமூர்த்தி சாமியுடைய திருநாமத்தை சொல்லியே திருவடி அடைஞ்சது பெருமலை குரும நாயனார். சுந்தரருக்கே இன்னைக்கு கைலாயம் போகணும்னு தெரியாது, ஆனா அவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறார். நாளைக்கு சுந்தரர் கைலாயம் போயிடுவாருங்கிறத இன்னைக்கே தெரிஞ்சு வச்சார் பெருமலை குரும நாயனார். நம்பி நாமம் நவீன்ற நலத்தால் அணிமாதி சித்திகள் அடைந்தார் அப்படிங்கிறார் சேக்கிழார் பெருமான். நம்பி நாமத்தை சொல்லி சொல்லி ஆரூரன் நம்பி ஆரூரன் சொல்லி சொல்லி அந்த ஒரு நிலை அடைஞ்சார் அப்படிங்கிறார். அதே மாதிரி நம்முடைய ஞானசம்பந்த பெருமானுடைய நாமத்தை கூட சொல்லல பாண்டியன். அப்படியே அயர்வுற்று இருக்கிறார். அப்படி அயர்வுற்று படுத்திருக்கிறார். அந்த வெப்பு நோய் தாங்க முடியல. அப்படி படுத்திருக்கிற பொழுது மங்கையர்கரசு அவங்க என்னென்னமோ செய்யறாங்க சமணர்கள். நோய் இன்னும் அதிகமாயிட்டு தான் இருக்குது, குறைஞ்ச பாடு இல்ல. அப்பதான் 2 பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க. மங்கையர்கரசியாரும் குலசிறை நாயனாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன பேசிட்டு இருக்கிறாங்கன்னா, ஞானசம்பந்த பெருமான் வந்தா இந்த சூளை நோய் மட்டுமல்ல பிறவி நோயும் நீங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த ஞான சம்பந்தர் அப்படிங்கிறது அவர் காதுக்குள்ள போயிடும். அந்த ஞான சம்பந்தங்கிறது காதுக்குள்ள போன உடனேயே எந்திரிச்சு உட்காந்துட்டார். அது வரைக்கும் மூர்ச்சித்து படுத்திருக்கிறாரு பாண்டியன்.
அப்ப உடனே சொல்றார் சேக்கிழ பெருமான் சொல்ற, மீனவன் செவியனோடு மெய்யனோர் அடிப்போர் கூற ஞான சம்பந்தன் என்னும் நல்ல நாமம் செல்ல அயற்சிதனை நீங்கி அப்படிங்கிறார் சேக்கிழ பெருமான். அப்பவே அயற்சி நீங்கிச்சான். ஒண்ணுமே முடியாத படுத்திருந்த பாண்டியன் எழுந்திருச்சு, சரி அப்படின்னா அவரை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த அளவுக்கு அந்த திருநாமத்துக்கு அவரது ஆற்றல் உண்டுங்க. 4 பேருடைய பெயரும் அஞ்செழுத்தால் அமைய பெற்று இருக்கும். நீங்க நல்லா பார்க்கலாம். அஞ்செழுத்து தான். புள்ளி வச்செழுத்து எடுத்துட்டோம்னா அஞ்செழுத்து. மணிவாசகர் அப்படிங்கறதும் அஞ்செழுத்து. அதே மாதிரி ஞான சம்பந்தர் அப்படிங்கறதும் அஞ்செழுத்து. நாவுக்கரசு அப்படிங்கறதும் அஞ்செழுத்து. நம்பி ஆரூரன் அப்படிங்கறதும் அஞ்செழுத்து. புள்ளி வச்செழுத்தை ஒற்றெழுத்து நீக்கணும், அதுக்கு ஒண்ணும் இல்லை. அது அப்ப அஞ்செழுத்து வரணும்னு சொல்லி எல்லாம் அவங்களுக்கு பேர் வைக்கல, ஆனா அப்படி அமைய பெற்றது, பஞ்சாட்சரமா அமைய பெற்றது. அதனால இறைவனுடைய திருநாமத்தை சொன்னாலும் ஒண்ணுதான், பரமாச்சாரியருடைய திருநாமத்தை சொன்னாலும் ஒண்ணுதான். திருநாவுக்கரசு 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 சொல்லிட்டே இருந்தா கண்டிப்பா நமக்கு முக்தி கிடைக்கும். நம்பி யாரூரா நம்பி யாரூரா நம்பி யாரூரான்னு சொல்லிட்டே இருந்தா நமக்கு கிடைக்கும். அதனால உலக ஏழினும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த நாமத்தை போற்றி இந்த அற்புத நாயனார் எல்லாம் சொல்ற. இப்படி ஞான சம்பந்தரன நாமன் திருநாமம் செல்ல ஆன போது அயர்வதனை அகன்றிட என்று சொல்லி ஞான சம்பந்த பெருமான் புராணத்துல வரும். திருநாம கோவைதனை மந்திரமாக கொண்டு என்றதும் சிந்திக்க என்று சொல்லி திருநாவுக்கரசு ஞான சம்பந்தர் என்ற திருநாமங்களை ஒற்றை நீக்கி எண்ணுங்கால் திருவைந்தெழுத்து போல 5 எழுத்தாதலும் குறிக்க என்று சொல்லி திருநாவுக்கரசு எனுமோர் சொல் தான் எழுதியும் கூறியுமே என்றும் துன்பில் பதம் பெற்றான் ஒரு நம்பி அப்பூதி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. வானடை ஒரு வாய்ப்பு, ஆகாயத்தினுடைய ஒரு உண்மை வாக்கு என்று சொல்லி இறைவனது அசிரீதியாக திருநாவுக்கரசன் வருது. இந்த அடுத்தது அவருக்கு இன்னொரு பேர் யார் வைக்க போறா? நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் தான் அப்பர்னு சொல்றது இல்லைங்களா? அந்த அப்பர்னு சொன்ன பேர் தான் ரொம்ப நிலைச்சிருந்தது. இறைவனே வைத்த பேர் திருநாவுக்கரசு. ஞானசம்பந்த பெருமான் அப்பரே அப்படிம்பாரு. அப்பரேன்னா இவர் மகன் என்ன சொன்னாரு? அடியேன் அப்படின்னாரு. அவர் வயசு 80 வயசு. இந்த குழந்தைக்கு வயசு என்ன அப்போ இருந்தா ஒரு 6-7 வயசு தான் இருக்கும். ஆனா பேர வயசு கூட இல்ல. ஆனா அப்பரேன்னு சொன்ன உடனே இவர் என்ன சொல்லியிருக்கணும்? சரி சாமி மகனே அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஆனா அவர் அப்பாங்கிற ஸ்தானத்துல வச்சு பார்த்தாரா, இவர் அவரை குருநாதரா வச்சு பார்த்திருக்காரு. யாரு? நாவுக்கரசு பெருமான். வாழ்வெனும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வெனும் தன்மையோடும் செய்யுமாம் சமயம் சார்ந்தல் ஊழ்பெறலர் இந்த சித்தியார். அந்த தாழ்வெனும் தன்மை அப்படிங்கிறதுக்கு யாரும் உதாரணமா சொல்ல முடியும்னா அப்பர் சாமியில மட்டும்தான் சொல்ல முடியும். அதான் பெரிய இதுங்க. அதாவது என்ன சொல்லுவாருன்னா, அப்போது நாயனர் குணத்துல மற்றவர்கள் வணங்காமுன் அடிவணங்கும் நாவுக்கரசர் இருக்கிறார். யாரு திருவேடத்தோட இருந்தாலும் சரி, குழந்தையா இருந்தா கூட முதல்ல விழுந்து வணங்குறது அப்பர் சாமிகளா தான் இருக்கும். குழந்தையா இருந்தாலும் கூட சரி, முதல்ல வணங்குறது அப்பர் சாமியார். அப்புறம் தான் அடுத்து வணங்குறது. மற்றவர்கள் வணங்காமுன் அடி வணங்கும் அப்படிம்பார் சேக்கிழ பெருமான். அது மாதிரி அப்பர் சுவாமிகள் அப்பரே அப்படின்னு சொன்ன உடனே இவர் அடியேன் அப்படின்னார் அப்படின்னு சொல்லி நமக்கு சீர்காழியில சொல்லப்படுகிறது என்று சொல்லி இந்த அளவுக்கு நாம் இன்று நிறைவு செய்து அடுத்த வாரம் இன்று நம்ம அடுத்த வாரத்துக்கு அடுத்த வாரம் இந்த அளவுக்கு நிறைவு செய்யும். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலி துள்ளமும் மங்கிட மன்றுளார் அடியாரவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். வான்முகில் வளாதி பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வெள்ளி மல்க மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகம். நம்ம பார்வதி பதையே தென்னாருடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் ஏகம்பத்துறையந்தாய் போற்றி, அவாய் கனகத்திரளே போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு